வெல்கம். நான் மாதேஸ்வரம் பேசுறேன் சார். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். எல்- சார் ஆண்ட்ரிஸ் இவங்க அட்மின் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரிஸ் பண்ணிட சொல்லுங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நீங்க மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் சிஸ்டத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீட்காஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் நேத்து சங்கர் சாரோட மீட்டிங் பார்த்ததுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தூக்கம் வந்திருக்காது. எக்ஸலண்டா இருந்துச்சு. அது நிறைய பேர் புதுசா வந்தவங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனா ஒரு விஷயம் முழுசா புரிஞ்சிருக்கும். இவங்க கிட்ட ஸ்பார்க் இருக்கு, இவங்களை நம்பி போனா ஜெயிக்கலாங்கிறத வந்து நேத்து சங்கர் சார் வந்து நல்லா ஆழமா பதிய வச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு வந்து அட்மின் டைரக்டர்ஸ் உடைய நாள் என்பதால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அட்மின் டைரக்டர்ஸ் தயவு செய்து கை உயர்த்த வேண்டுகிறேன். வெரி குட் சார், வெரி குட். நானே ஆரம்பிக்கிறேன் சார். என் பேர் மாதேஸ்வரன், சேலத்திலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பீட் காஸ்ட்ல வந்து ஒரு 30 டைரக்ட் கொடுத்துருக்கேன். லெவல் ஆக்டிவேஷன் அப்படிங்கறதுல வந்து ஒரு 14 பேரை லெவல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 6000 ரூபாய் இன்கமா பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் முடிச்ச மாதிரி டூர் அச்சீவர் இந்த 14 பேர்ல ஒரு 5 பேர் வந்துருவாங்க உறுதியா. நான் 10க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிரிப்டோவுக்கு பொறுத்த வரைக்கும் 4 பேர் இப்ப தயாரா இருக்காங்க, நான் இல்லாம. 12 பேர் வந்து இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளார 12 பேர் வந்து நாங்க கிரிப்டோக்குள்ளார என்ட்ரி கொடுத்துருவோம். நேத்து உட்காந்து ஒரு சின்னதா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் சார், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கணக்கு இல்லாம ஒரு இலக்கு இல்லாம போனோம்னா நமக்கு வந்து ஒரு சரியான பாதை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு கேஸ் சைக்கிள் மூலமா ஒரு 1,12,05,500 ரூபாய் வரும். 100 ரெஃபரல், நம்ம 1000 கணக்கு, ஆனா 100 கட்டாயம். அதுல ராமலிங்க சார் அடிக்கடி சொல்ற மாதிரி 9,12,50,000 லெவல் இன்கம். காலையில போய் அந்த கால்குலேட்டர் எடுத்து அதுக்கடுத்து திட்டு வாங்க வேணாம்னு சொல்லி லெவல் இன்கம் விட்டுட்டேன். கிரிப்டோல வந்து ஒரு 1,50,00,000. கிரிப்டோல ஒரு 20 ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு $30,000. 20 பேர் கொடுத்தோம் அப்படின்னா 6 லட்சம் டாலரு. 6 லட்சம் டாலருக்கு 90 ரூபாய் மேல போட்டோம்னா 5,40,40 லட்சம். இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டா 50 ரெஃபரல் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா வந்து சேலஞ்சர் கிளப் இன்கம் வாங்கியே ஆகணும். அப்ப 50 கொடுத்தோம் அப்படின்னா 13,50,00,000 அந்த ரெஃபரல் மட்டும். வெறும் 20 ரெஃபரல் கொடுத்தாவே கிட்டத்தட்ட இந்த லெவல் இன்கம் இல்லாம, ஏன்னா கணக்கு போட்டா இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து இந்த 17-20 கோடிக்கு மேல வரும். அந்த லெவல் இன்கமே போட முடியல. இந்த லெவல் விட்டுட்டு மீதி போட்டாவே 17 கோடியே 14,55,500 ரூபாய் வருது. அப்ப 20 கோடி ரூபாய் சர்வசாதாரணமா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளார நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து 100 ரெஃபரல் கொடுத்துட்டு கிரிப்டோல 20 கொடுத்தாவே இந்த தொகை, நான் சொல்றது லெவல் இன்கம், உங்களுக்கு பாக்கெட் மணி செலவு பண்றதுக்கு அதையே செலவு பண்ண முடியாது. அதுலயே அசட்ஸ் நிறைய வாங்க முடியும். ஆக ஒரு 20 கோடி ரூபாய வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளார நம்ம சாதாரணமா பாக்குறதுக்கான அமைப்பு வெறும் 2 ப்ராஜெக்ட்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நாம வந்து இன்னும் நம்மளோட வேகம் பத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, டே மாதேஷ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும்டா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம இன்னைக்கு கலந்துட்டு இருக்கிற அட்மின் டைரக்டர்ஸ் அவங்களோட நிலைப்பாடு, இன்னும் நம்ம என்ன பண்ணா என்ன ஸ்பீட் ஆகலாம் அப்படிங்கறது அவங்களுடைய கருத்துக்களை சொன்னா நல்லா இருக்கும். அடுத்ததா முனிராஜ் சார், வெல்கம் சார், ப்ளீஸ். சார் முனிராஜ் சார், சார் வணக்கம் சார். வெல்கம் வெல்கம், வாங்க சார் வாங்க. சார் இது மினிட் ஆகல சார், அதனால தான் சார், வேற ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ நமது குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் உற்சாகத்துடன் கூடிய காலை வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லா வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளமும் கொடுக்கணும். இதுதான் முதல் நமக்கு எல்லோருக்கும் தேவை. அதுபோல் நேற்று நடந்த நம்ம சங்கர் சாரோடைய மீட்டிங்ல அருமையா அதர் ஸ்டேட்ல இருந்து, அதாவது கர்நாடகா, தமிழ்நாடுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மொழி புரியலனாலும் பரவாயில்ல, மீட்டிங் முடிஞ்சு ஒரு தனி ஒரு ஜூம்ல ஒரு 8 பேர் வந்து கிரிப்டோவை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே
வேலெட் டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கே அவங்க எல்லாருமே யூஎஸ்டிடி அப்லோட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 ப்ராஜெக்ட்ல கணக்கு போட்டாவே நம்மளால வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியுது. இன்னும் வரக்கூடிய 3 ப்ராஜெக்ட்ல நம்ம எங்க வைக்க போறோமோ அதுவும் தெரியல. அந்த ஒரு பெருமை நாமளே முதுக தட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் பார்த்தா நேற்று ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன். அதே ஏன் அணியிலையும் ஒரு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம்ன்றது ஒரு 10 பேர் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ஓட்டிட்டு இருக்கிறேன். அதோட நல்ல ஒரு அருமையான இந்த லெவல் பிளான் வந்த பின்னாடி எல்லாத்துக்குமே இன்னைக்கு இன்னைக்கு செலவு காசு இல்லை. நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு வாய்ப்பை உற்பத்தி ஆக்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம தலைமை. அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கணும். அது மாதிரி பார்க்கும் போது நெக்ஸ்ட் கிரிப்டோவை பத்தி இன்னும் நம்ம பேசவே தேவையில்லை சார். எல்லா மொழி மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் இல்லாம கிரிப்டோனா இப்ப அடுத்த இதுதான் நமக்கு இதுதான்டா ஒரு புதையல் அப்படின்ற மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் தாய் பிளானும் நம்மளுடைய 40 லெவலும் அதோட நம்ம ஸ்பீடு கிரிப்டோ லான்ச்சிங்லயே நமக்கு நல்ல ஒரு வருமானம் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அந்த இறைவன்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். வேண்டிக் கொண்டு இந்த ஒரு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். அருமை சார். நீங்க சொன்னது உண்மைதான் சார். ஸ்பீட் கிரிப்டோங்கிறத பலதரப்பட்ட மக்களும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா வேர்ல்டு வைடு இன்னைக்கு அதிகமா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றவங்க, கிரிப்டோ விரும்புறவங்க நம்ம மக்கள் தான், இந்திய மக்கள் தான் அப்படிங்கறத. அதனாலதான் இந்திய கவர்மெண்டே இதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு உண்மையாலுமே நாம உள்ள கால வைக்கிற நேரம் அருமையான நேரம் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக தேங்க்யூ சார். அடுத்ததாக பாண்டிச்சேரியை சேர்ந்த ஏஜிகே செல்வம் சார். வெல்கம் சார். உங்க ஹோஸ்டல் தான் இருக்கிறீங்க. வணக்கம் சார். வாங்க சார். குட் மார்னிங் லீடர்ஸ். அனைத்து பிபிஏ குடும்ப உறுப்பினர் பணிவான வணக்கங்கள். நான் 21 டைரக்ட் முடிச்சிருக்கேன். என் அணியில ஒருத்தர் சிஸ்டம் ப்ரோமோட்டர் ஆகியிருக்கேன். ப்ளஸ் ஊட்டி டூர் வச்சுட்டு முடிச்சிருக்கேன். அப்புறம் கிரிப்டோவுக்கு என்னால் நான் எலிஜிபிள் ஆகியிருக்கேன். என்னோட அணியில ஒரு 3 பேர் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. அந்த 3 பேரையும் தற்சமயம் கிரிப்டோ வர வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த என்ன பன்னெண்டு நம்பர் நேரடி பண்ண நபர் இருக்காங்க 21 நபர்ல 12 நபர்ல பண்ண முடிவு வைக்க எனக்கு பிளான் பண்ணிக்கிறேன் சார். சீக்கிரம் முடிச்சிருவேன். என்னால முழு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம கிரிப்டோக்காக நிறைய பேர் பேசிக்கிறேன். நிறைய நபர்கள் உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் முடிவு பண்ண நம்பிக்கையோட என்னுடைய வாய்ப்புகளுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செல்வம் சார். தேங்க்யூ சார். சார் அனைத்து பிபிஏ லீடர்களுக்கும் வணக்கம் சார். நான் இப்போ இரவு அலுவலில் இருக்கேன். இரவு அலுவலில் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி ஐடி எல்லாம் சேர்த்து இப்போ பிபிஏல 120 டைரக்ட் கொடுத்துருக்கேன் சார். 120 டைரக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி டூர் அச்சீவ்மெண்ட் நேற்று ஒரு 15 ஐடி என்னுடைய டைரக்ட்ல முடிச்சிருக்கேன் சார். 40 லெவல் இந்த இதுல 1000 ரூபா கட்டி ஆக்டிவேட் பண்ணியாச்சுங்க சார். எங்க டீம்ல மொத்தம் ஒரு 20-25 பேர் வரைக்கும் இந்த 1000 ரூபா இது கட்டி ஆக்டிவேட் பண்ணியாச்சுங்க சார். அடுத்து அதே மாதிரி கிரிப்டோவுக்கு சார் இப்போ நான் 20 பேருக்கு வேலெட் ஓபன் பண்ணி 20 பேர் டாலர் அப்லோட் பண்ணி வச்சாச்சுங்க சார். நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள இன்னும் ஒரு 10 பேர் பண்ணிடுவேன் சார். எல்லாம் நல்லா இருக்கு சார். நேற்று மீட்டிங் ஃபுல்லா காட்டும் சார். சாருடைய ப்ரெசன்டேஷன் அருமையா இருந்தது. பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க, அதனால பேர் சொல்லல சார். அருமையா இருந்துச்சுங்க சார். கடைசி வரைக்கும் கேட்டேன். நம்ம நல்லா ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சார். சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 2 வருஷத்துல நம்மளுடைய எல்லாருடைய இன்கம் வேற லெவல்ல இருக்கணும்னு நான் அந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் சார். அனைத்து லீடர்களும் இதே மாதிரி பண்ணுங்க சார். நல்லபடியா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் சார். வேற எந்த கான்செப்டும் தேவையில்லை சார். வேற இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை பத்தி அதை நினைச்சு கூட பாத்துறாங்க. இப்ப நமக்கு இது ஒண்ணு மட்டும் போதும் லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு. நம்மளுடைய தலைமுறை 7 தலைமுறையும் செட்டில் ஆகுறதுக்கு இது ஒண்ணு மட்டும் போதும் சார்.
வேற இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை ஒன்றை மட்டும் பண்ணுங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய லாபம் இருக்கு சார். எல்லாரும் இதை மனசுல ஏத்திக்கிட்டு இதை மட்டுமே பண்ணுங்க சார். வாழ்க்கையில கண்டிப்பான முறையில வெற்றி அடைஞ்சிடலாம் சார். எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், அருமை சார். நீங்க ஜாப்ல இருந்துகிட்டே நீங்க இவ்வளவு செய்றீங்க அப்படின்னா என்ன, நீங்க எங்களை மாதிரி ஃப்ரீயா விட்டா நீங்க பின்னி பெடல் எடுத்துருவீங்க. அது நல்லா தெரியுது. குடும்பத்துக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு 120 ஐடிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சார். உங்க எக்ஸலண்ட் சார். உங்க ஒர்க் நீங்க சார்லஸ் சார், அச்சுதன் சார் எல்லாம் எப்பவுமே நம்பர் 1 தான். சூப்பருங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க. கேக்குதுங்க சார். ஓகே சார். சார் என் பேர் சுபாஷ், கோயம்புத்தூர் கனெக்ட் ஆயிருக்கேன். பிபிஎஸ் பிடிபிஎஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இதுவரைக்கும் என்னோட நேரடி 28 பேர்த்து நினைச்சிருக்கேன். 14 பேர்த்துக்கு லெவல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். கிரிப்டோக்கு 3 பேர்த்த காயின் வாங்கி லோட் பண்ண வச்சிருக்கேன் சார். அவங்க 3 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. மேலும் ஊட்டிக்கு வரக்கு ஒருத்தரை நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டீம் 28 பேர்த்துல நம்மளுக்கு பெருசா டீம்ல வேலை பார்க்க அளவுக்கு ஆளுக்கு இல்லை. மறுபடியும் நான் டீமை கட்டமைச்சிட்டு இருக்கேன். இந்த மாசத்துல இருந்து நான் மறுபடியும் புதிய நபர்கள் வைப்பேன். ஒரு இறுதிக்குள்ள ஒரு 50 பேர்த்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ள 50 பேர்த்து பண்ணலாம்னு இருந்தேன். அது முடியல. இப்போ செப்டம்பர்ல இருந்து கணக்கு வச்சிருக்கேன். ஒரு 50 பேர்த்த இமீடியட்டா நான் ஜாயின் வைப்பேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரே நாள்ல டூர் அச்சீவ்மெண்ட்டும் ஒரே நாள்ல சிஸ்டம் மேனேஜரும் முடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். என்ன 2 கூட்டம் போட்டிருக்காங்களா, தெரியாம போட்டாங்களான்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே நாள்ல அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக போட்டிருக்காங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உழைப்புக்கு ஏற்ற மரியாதைங்க சார். நம்ம நம்ம சிஸ்டத்துல இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு அந்த உழைக்கும் தெய்வங்களை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த 33 வருஷத்துல எந்த கான்செப்ட்லயும் நான் பார்த்தது இல்லைங்க. இங்க மட்டும்தான் நமக்கு ஸ்பான்சர் ஸ்பான்சர் ஸ்பான்சர். ஏன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கிற நபரை போய் திரும்ப அவனை மானே தேனை போட்டு புரிய வச்சு ஒரு நல்ல சிஸ்டம் கிடைச்சிருக்குதியா, ஊர்ல எல்லாமே கெட்டதில்ல நல்லது இருக்குதியான்னு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலையை செய்யக்கூடிய நம்ம அந்த ஸ்பான்சருக்கு அந்த நம்ம சங்கர் சார் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. ரீபர்த்துக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் சான்ஸே இல்லை. யாருமே நினைக்கவே முடியாது. யாரை கேட்டாலுமே ஏங்க எனக்கு எத்தனை என் மாநிலம் சொன்னா எத்தனை ஆட்டுக்குட்டி வந்தாலும் அதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கறாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நமக்கு நம்ம சிஸ்டத்தை நோக்கி மத்தவங்க வர்றதுக்கு ரெஃபரல் மிக முக்கியமான காரணம் சார். அடுத்ததாக சேலம் வெற்றிமுருகன் சார். வெல்கம் சார், வெல்கம். சார் வணக்கம். அனைத்து அட்மின் இந்த கருத்தரங்கில் வந்திருக்கின்ற அத்தனை நம்மளுடைய சொந்த உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாத்தீங்கன்னாக்க ஊட்டி அச்சீவர் முடிச்சிருக்கேன் சார். சிஸ்டம் மேனேஜர் இருக்கிறேன். இதுவரையும் பாத்தீங்கன்னா 10 கிரிப்டோ பாத்தீங்கன்னா 10 பேத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் சார். டைரக்டா 38 பேர் கொடுத்துருக்கிறேன். பின்னு 62 பேத்துக்கு பின்னு போட்டிருக்கிறேன். 28 பேருக்கு நான் 1000 ரூபாய் வேலட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. நேற்று நடந்த இரவு மீட்டிங் பாத்தீங்கன்னா அற்புதமா இருந்தது. அது உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி மாதேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி புரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் எல்லாத்துக்குமே. இப்ப இருக்கிறவங்களுக்கே கூட பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டோம்னா மட்டும்தான் அது கொஞ்சம் புரியும். அது உண்மை. ஆனா நல்லா தெளிவா எடுத்து சொன்னாரு. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட யாருக்கு அந்த மாதிரி தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி தெளிவா எடுத்து சொன்னோமா கண்டிப்பா எழுதி கிடைக்கும். நம்மளுடைய இதுல நிறைய பேர்த்து கொண்டுட்டு வரலாம். நல்லது ஒரு சிஸ்டம். நானும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதுல இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, வழி நடத்துறவங்க, கம்பெனியே இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம, சர்வீஸ் சார்ஜே இல்லாம, ஓனரே இல்லாம பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுல இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிற மாதிரி இதுவரையும் யாருமே கிடையாது. 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 வரையும் நடத்திட்டு இருக்கிற மக்களுக்காக நடத்தப்படுற திட்டம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இணைச்சு ஒவ்வொருத்தரையுமே பணம் சம்பாதிக்க வைக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட இந்த மாதிரிதான் யாராவது இருப்பாங்களா வரமாட்டாங்களா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நமக்கு கிடைச்சது. நான் எடுத்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் பின்னு 1000 ரூபாய் இந்த லெவல் இன்கம் 2550 ரூபாயில ஒருத்தருடைய வாழ்வாதாரம் மாறுது அப்படின்னாக்க ஏன் நம்ம இதை எடுத்து செய்யக்கூடாது? நாம லட்சம்
50,000 1,00,000 2,00,000 3,00,000 5,00,000 போட்டுலாம் கூட பிசினஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல கூட இல்லாத திருப்தி நம்மளுடைய ஸ்பீடு கேஸ்ல இருக்கு. நல்லதே நடக்கு சமூக நல அறக்கட்டளைன்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஃபீல்டு ஒர்க்கு தான் முக்கியம் பண்ணணும். அட்மின்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். எல்லாருமே டீம் வச்சிருக்கிறது இல்ல. இப்ப முக்கியமான தலைவர்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு டீம் உருவாகும். கண்டிப்பா டீம் உருவாகும். ஏன்னா நம்ம சிஸ்டம் 2 பேர் கொடுக்கலன்னா ஹோல்டிங் பண்ணி வைக்கிறாங்க. ஹோல்டிங் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். நம்மளது ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா கோல்டன் இயர் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. மத்தவங்க எல்லாம் எப்படி புரிஞ்சிருக்காங்களோ தெரியல. சொல்றாங்கிறாங்க. இதுல அத்தனை பேருமே கரெக்டா 2 பேர்த்த போட்டுட்டு இந்த 2 பேரை மட்டுமே மெயின்டைன் பண்ணாங்களாவே ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவல் கமிஷன் டெய்லி பணம் மழைய நொடிக்கு நொடி பணம் சொல்றது உண்மை 100க்கு 100 உண்மை நடந்தே தீரும். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவங்க 2 பேர் போட்டுட்டு மற்றவங்களை இந்த 2 பேர்த்தினுடைய வரலாற மீண்டும் மீண்டும் வந்தவங்களை பார்த்தாங்களாவே அவங்களுக்கு நொடிக்கு நொடி பணம் வரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 100 பேர் போட்டாங்களாக்க எவ்வளவு பணம் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை புரிஞ்சாதான் சார், உணர்ந்தாதான் தெரிஞ்சு முடியும். நான் பாத்தீங்கன்னா ஸ்வீடி கேசரியா இருக்கட்டும், கிரிப்டோ இருக்கட்டும், என்னுடைய இலக்கு 100 பேருங்க சார். அதான் என்னுடைய இலக்கு. கண்டிப்பா முடிச்சிருவேன். கிரிப்டோல உள்ள நுழையும் போதே நான் 12 பேர் கொடுத்துருவேங்க. அது எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. டைரக்டா 12 பேர் கொடுத்துருவேன். உள்ள ஒரே மாசத்துல 30 பேர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா முடிச்சிருவேன். நம்மளால முடியாது, சார் சொன்ன மாதிரி முடியாது, நம்மளால முடியாது அது இல்லை, மற்றவங்களால முடியாது, நம்மளால கண்டிப்பா முடியுங்கிறது தான். அதனால அட்மின்ல எல்லாமே நல்லா கொஞ்சம் உற்சாகமா வேலை பார்க்கலாம். இது நம்மளுடைய சிஸ்டம். நான் எடுத்து சொல்றதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மளிகை கடை கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபாய் போட்டு மளிகை கடை கையில கொடுத்து உங்களை பார்க்க சொல்றாங்க. அந்த மளிகை கடைக்கு நீங்க உருவாக்குறதும் ஊருக்குள்ளேந்து போறது உங்க கையில இருக்குது. நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அது எப்படி வளர்க்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும் வித்தையை கத்து கொடுத்துட்டாங்க. அதை நாம தான் எடுத்து பண்ணணும். இது நம்மளுடைய சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு என்று எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க. நான் டெய்லி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார் வெற்றிமுருகன் சார். தேங்க்யூ. நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். இப்ப டீம் இல்ல அப்படின்னு நானே கூட ஒரு இடத்துல சோர்ந்து போனேன். என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் இப்ப பாக்கியராஜ் சார் எல்லாம் பார்த்தா பெரிய டீம் இருக்கு, மாலு பழனியாண்டி சாருக்கு டீம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நான் என்ன சந்தோஷப்படுறேன் அப்படின்னா இன்ஆக்டிவா இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னா அது நம்ம சிஸ்டம் தான் சார். எனக்கு இப்ப சார் அந்த 2 நாள் ஒரு அதாவது கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்ணி அவங்க சைட்டு தெரியாத அளவுக்கு பண்ணதுமே நிறைய பேர் வேலை அது வரைக்கும் கூப்பிட்டா போன் கூட எடுக்க மாட்டாங்க, வாய்ஸ் கால் பார்க்க மாட்டாங்க, எதையுமே பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் சார் கூப்பிட்டு சார் என்ன சார் நான் போன்ல கொடுக்குறேன் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த 4 நாள்ல நிறைய பேர் அந்த வேலையை செய்யாம இருந்தவங்க கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சார். முதல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இன்ஆக்டிவ் அப்படிங்கறத இல்ல அப்படிங்கறது முதல்ல உலகத்துல நம்மளுக்கு தான் சார். அதுவே ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்க சார். இந்த வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சுருக்கமா பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த முதல்ல பார்த்து 30 அப்படியே இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 பேர் பேசிட்டாங்க, இன்னும் 30 இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கும். கொஞ்சம் சுருக்கமா பேசினா நல்லா இருக்கும். அடுத்ததாக பாலசுப்ரமணியம் சார், வெல்கம் சார். வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் ஊட்டி ஆட்சியர் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 டைரக்ட் பண்ணியிருக்கேன். 15 பேர்த்துக்கும் பின்னும் பிளஸ் ஆக்டிவேஷன் வேலட்டும் கொடுத்துருக்கேன். அது போக ஒரு டீமுக்கு ஒரு 5 பேர்த்துக்கு பின் இது பண்ணியிருக்கேன். அவங்களும் வேலட் இந்த வாரத்தை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிரிப்டோ பத்தியும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். நேற்று நம்ம டீமுக்கு ஒரு புது நபர் வந்தாரு. அவர்கிட்ட எல்லாமே சொல்லி புரிய வச்சு இது பண்ணியிருக்கேன். அவரும் இமீடியட்டா ஒரு 1 or 2 daysல என்ட்ரி போடுறேன்னு இருக்காரு. நம்ம டீம்ல ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கிரிப்டோல லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு 3 பேர் ரெடியா இருக்காங்க. அவங்க ஒரு வாரத்துல முடிச்சிருவாங்க. நேற்று சங்கர் சார் மீட்டிங் மிக அற்புதமா இருந்தது சார். நம்ம டீம்ல ஒரு 4 பேர் அட்டன் பண்ணாங்க. 4 பேருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் மோட்டிவேஷன் நல்லா கிடைச்சிருக்கு சார், நான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தர் பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்காங்க, மொபைல் ஷாப் கடை வச்சிருக்காங்க. என்னோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மெயினா எனக்கு ஃபோக்கஸ் பண்ணது கடைகள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இ சேவை மையம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல செட் ஆச்சு. எனக்கு அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு ஏன்னா கஸ்டமர்ஸ் பேஸ் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம இது பத்தாது, நம்ம டைரக்டா நம்ம ஒரு 1000 என்ட்ரிக்கு மேல நம்ம எடுக்கணுங்கிற ஒரு வைராகத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டா டைரக்டா எடுக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகள் நம்ம சொல்லலாம், சொல்லி புரிய வச்சு அவங்க டவுன்லைன்ல கொண்டு வரலாம். அவங்களுக்கு இப்போ ராஜேஷ் டி எப்படி நமக்கு பண்ணி அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணாரு. அவரோட வீடியோஸ் எல்லாமே நான் போட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப அவங்க உற்சாகப்படுத்தும் போது அவங்களும் அந்த அளவுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போ பண்ணும்போது அவங்களோட டேட்டா பேஸ் நிறைய இருக்கும். அவங்க ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க சொன்னா கேட்கக்கூடிய ஆல்ரெடி இமீடியட்டா ஜாயின் பண்ணுவாங்க.
அப்போ இந்த சிஸ்டத்தில் இணையும் போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக வரும். அதிகமாக வரும், இன்கம் ஜாஸ்தி ஆகும். எல்லாமே சொல்லி நம்ம டேரக்டர் நிறைய எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் சார். அனைவரும் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இனியும் ஜனவரி பிப்ரவரி போது கண்டிப்பா நமக்கு வந்து 1 லட்சத்துக்கு மேல ஐடி வந்து கிராஸ் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோக கிரிப்டோ பத்தி சொல்லும்போது அது சான்ஸே இல்லை. அது பல கோடிகள் வருதுங்கும் போது நம்ம வந்து சொல்லி கரெக்டா புரிய வச்சோம்னா, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. $50 போது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு அது பெருசா இருக்கலாம். பட் வெளிநாடுகளில் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஒரு டீ சாப்பிட்ற கடையில் போய் டீ சாப்பிட்ற காசு தான் $50. ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவல் அது கொண்டு போய் பூம் ஆகும். இந்த 3 விஷயத்தை நம்ம கரெக்டா புரிய வச்சோம்னா நிறைய என்ட்ரிஸ் நம்ம எடுக்க முடியும் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நாங்களா ரோட்ல போறவங்க கிட்ட வந்து தமிழ் யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட தான் பேச முடியும். நீங்க எல்லா பாஷையில் இருக்கிறவங்ககிட்டயும் பேச முடியும். பெரிய டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததா திரு ராமலிங்கம் சார், வெல்கம் சார். எஸ் ராமலிங்கம் சார். அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான இனிய காலை வணக்கம். நான் ராமலிங்கம், சேலத்துல இருந்து உங்களோட கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்கேன். என்னோட அணியில எனது டைரக்ட்ல இது வரைக்கும் ஒரு 20க்கும் மேற்பட்ட நண்பர்களை கொடுத்து இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நெட்வொர்க்குகள் அனுபவம் இருக்கு. அனைத்து நெட்வொர்க்கை விட இது நமக்கு நாமே திட்டம், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை என்ற ஒரு அடிப்படையா வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம்ல நமக்காக நாம இது வரைக்கும் தோற்று நுனிப்புள்ள மட்டும் தான் மேய்ஞ்சிருக்கோம். இது வரைக்கும் அனைத்து கான்செப்ட்லயும் நுனிப்புள்ள மட்டும் நம்ம மேய்ஞ்சிட்டு இப்பதான் நமக்கான ஒரு அடித்தளத்தை அமைச்சிருக்கிறோம். இது மிக சிறந்த அளவுல எதிர்காலத்துல சிறக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் தொடர்ந்து இதுல டிராவல் பண்ணுங்கிற உறுதியா சொல்லிக்கிறேன். என்னோட அணியில ஒரு 130 ரூபாய் பின் வாங்கிட்டு ஒரு 70 பேருக்கு இது வரைக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஊட்டி அச்சீவ்மெண்ட்டுக்காக 11 பேரை முடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தர் இன்னைக்கு முடிச்சிட்டேன்னா இன்னைக்கு அந்த ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருவேன். லாஸ்ட் வீக் கூட்டத்துல நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள நான் முடிக்கிறதா உறுதி கொடுத்திருந்தேன். அதை இன்னைக்கு முடிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அடுத்ததா கிரிப்டோக்காக என்னோட அணியில ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்களை தெரிவு பண்ணியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய கிரிப்டோ இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சரித்திரம் மிகுந்த மாதமாக இருக்கும். அந்த கிரிப்டோவோட வரவை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டியை தொடர்ந்து அடுத்து டைனோசர் குட்டி வரப்போகுது. நிறைய மக்களுக்கு இதை பார்த்து பயப்படுறாங்க. டைனோசரை பார்த்து சாதுவான டைனோசர் தான் இது, யாரும் பயப்பட தேவை வேண்டாம். ஆனா பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கறது உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் இதுல இணைஞ்சு பயப்பட வேண்டாம், வாங்க. இது உலக மக்களுக்கான பணம், உலகத்துக்கான பணம். நம்ம கவிஞர் ஒருத்தர் தான், நம்ம தமிழ் கவிஞர் தான் சொல்லியிருக்காரு, கணியன் பூங்குன்றார், யாதும் ஒரே யாவரும் கேளுற மாதிரி உலகத்துக்கே ஒரே பணம். எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுமே சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கறத நம்ம ஆள் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது மாதிரி உலகம் அனைத்து மக்கள் தான், நாடுன்னு பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த கிரிப்டோ வந்திருக்கு. அதுதான் உலக மக்களை இணைச்சிட்டு இருக்கு. அதற்காக ஒரு நன்றியை நம்ம தெரிவிப்போம். ஃபியூச்சர் மணி அதுதான். அதை பண்ணிட்டு பயப்படாம அனைவரும் இந்த கிரிப்டோவில் நுழைஞ்சு சாதிப்போம், அனைவரும் சாதனை புரிவோம்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அருமை சார். உண்மைதான் சார். ஆட்டுக்குட்டியை விட அடுத்தது டைனோசர் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா டைனோசர் ரொம்ப சாதுவானது மட்டும் இல்லைங்க சார், ரொம்ப பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்கு நீங்க சரியான ஒரு பேர் கொடுத்தீங்க. சூப்பருங்க சார், தேங்க்யூ. அடுத்ததா மரியாதைக்குரிய முத்துக்குட்டி சார், வெல்கம் சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். என்னோட டைரக்ட்ல 26 பேர் கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் வந்துட்டு நம்ம 40 லெவல் வேலட் வந்துட்டு ஒரு 23 வேலட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 18 பேர்கிட்ட 1000 ருபீஸ் லெவலுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் சார். இதுல என்னன்னா என்னோட லெவல்ல இடையில வந்துட்டு ஒரு ஆள் ஆக்டிவேட் பண்ணல, ஆனா அவங்க கீழே உள்ள டீம் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருந்தாங்க. சரி, இந்த வேலட் அவங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டினேன். பார்த்து அவங்களுக்கு 740 பாயிண்ட்ஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. சரி, நான் எதுவுமே பண்ணல, பட் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அவங்களும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துட்டு 1000 ரூபாய் பே பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காங்க சார். ஸோ நம்ம திட்டம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை, ஏன்னா இது நம்ம தலைமுறைக்கான திட்டம். அதனோட விளக்கம் தான் நமக்கு நேரத்துக்கு கிடைச்சது. ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் வந்துட்டு இந்த மதர் திட்டத்தை ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான ஐடிகளை, ஹெல்பிங் ஐடியா உருவாக்க வகையில தான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால நம்ம திட்டம்
நம்ம தலைமுறைக்கான திட்டங்கிறதுனால நம்ம தைரியமா இதுல பயணிக்கலாம். இத மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்தி எல்லாரும் பயனடையலாம்னு கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார், கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க ஒர்க் எக்ஸலண்ட்டுங்க சார், சூப்பர். அடுத்ததாக மரியாதைக்குரிய செந்தில் சார், வெல்கம் சார். செந்தில் சார். சார் குட் மார்னிங் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலி இந்த தன்னாளமற்ற இந்த ஒரு கட்டமைப்புல நானும் இருக்கிறதுல கொஞ்சம் பெருமையா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 13 பேர் டேட்டா இருக்காங்க சார். எனக்கு ஆக்சுவலி ஒரு டெய்லியும் ஒரு 1/2 hour இல்ல ஒரு 1 hour தான் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. கொஞ்சம் முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க் பண்றதால ஆக்சுவலி எனக்கு இன்டர்னல் பிளான் என்னன்னாக்கா வர டிசம்பருக்குள்ள ஒரு 200 பேரா உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் சார். ஊட்டி அச்சீவர் வந்து இப்போ ப்ராக்டிகலா சொல்ல போனாக்கா நெக்ஸ்ட் வீக்குள்ள உள்ள வந்துருவோம் சார் ஊட்டி அச்சீவர். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிகலா பேசணும் இல்லைங்களா? ஏன்னா என்னோட டேரக்ட்ல இன்னும் 2 பேர் தராமலே இருக்காங்க. அவங்க டெவலப் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு வரணும். என்னுடைய லாங் டேர்ம் பிளான் கண்டிப்பா ஒரு 1 year ஆனாலும் பரவாயில்ல சார். நெக்ஸ்ட் ஒரு 1 year குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேரா உள்ள கொண்டு வரணும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம கேல்குலேட்டர் எடுத்து கணக்கு ஒரு 100 பேருக்கு கணக்கு போட்டு பார்த்தாக்கா தலை சுத்துது. சரி, நம்ம இந்த கேல்குலேட்டர் ஓர வச்சிரும், நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்வோம், அப்புறமா இந்த கணக்குலாம் போலாம்ன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார். இந்த இதுல நானும் ஒருத்தரா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னுடைய டைம் ஸ்பேரா இருக்கு, டைம் போக முழு நேரமும் இதுல இருக்கும்ன்றது உறுதியளிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் வேலையா இருக்கு சார், கொஞ்சம் வேலையா இருக்கு அந்த கூப்பன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். என்னோட பேர் ஆனந்த. ஸ்பீட் கேஷ்ல நான் இருக்கிறதுக்கே நான் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். திருச்சி மீட்டிங் நடக்கும்போது நான் சிஸ்டம் ப்ரொமோட்டர் வந்து என்னோட டீம்ல ஒரு 15 பேர் முடிச்சிருந்தாங்க. அதுல என் ஃபேமிலியில என் பிள்ளைங்கள என் வீட்டுக்காரையும் நான் முடிக்க வச்சு நானும் முடிச்சிருந்தேன். இப்ப நான் ஊட்டி அச்சீவர் சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்கேன். கிரிப்டோல ஜாயின் பண்ணணுங்கிறதுனால 12 பேர் நான் முடிச்சேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிரிப்டோல ஜாயின் பண்ணிட்டு அதை பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இந்த பிரபஞ்சம் பாருங்க, ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிருக்கிறதுனால எங்க வீட்டுல 4 பேத்துக்குமே, அதாவது என்ன தவிர என் வீட்டுக்காருக்கு 3 பிள்ளைங்களுக்கும் அந்த 3வது லெவல் இன்கம் அடுத்தடுத்த நாள் தொடர்ச்சியா எனக்கு வந்தது. தினமும் அவங்களுக்கு 6,000 ரூபாயும் எனக்கு ரெஃபரல் கமிஷன் 2000 ரூபாய், டெய்லி 8000 ரூபாய், 4 நாள்ல 32,000 ரூபாய் சம்பாரிச்சேன். என் பிள்ளைங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே கிரிப்டோல உடனே டாலர் வாங்கினேன், ஃபில் பண்ணேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேக்குறோம், அது உடனே கொடுக்குது. ஆனா நம்ம ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிட்டோம் அப்படின்னாவே இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல தேவைன்னு பார்த்து அதை நமக்கு உடனே ஃபில் பண்றாங்க. இது இது உடனே இதெல்லாம் நான் நினைக்கவே கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து உடனே நமக்கு பணம் வந்துரும், ஸ்பீட் கேஷ்ல எனக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்பீட் கேஷ்ல சம்பாதி கிரிப்டோல ஜாயின் பண்ணணும். நேத்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் சாருடைய பிளான் வந்து 1 to 1 எப்படி நேரடியா ஒருத்தட்ட உட்காந்து நம்ம பிளான் கேட்கும் போது நமக்கு அவங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போல ஒரு பேட் வச்சு அவர் பேப்பர் வச்சு சொல்லி கொடுத்தது நம்ம நேரடியா ஒருத்தர்ட்ட கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. நம்ம சார்ட்டை போட்டு சொல்றதுக்கும் ஒருத்தர் நேரடியா நமக்கு பக்கத்துல உட்காந்து சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நம்ம தினம் காலையில மார்னிங்ல பாத்தீங்கன்னா நம்ம சாமி சாருடைய ப்ரோக்ராம் எக்ஸலண்டா இருக்கு. என்னோட போன் ஒரு 2-3 நாளா இதாயிடுச்சு, ஒர்க் பண்ணவே இல்லை. இன்னமுமே என் போன் இப்ப என் வீட்டுக்கார் போன்ல இருந்து தான் நான் அட்டன் பண்றேன். எனக்கு அந்த மீட்டிங் மிஸ் பண்ணேன்னா அன்னைக்கு நாளே நான் தொலைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மீட்டிங்கிறது முக்கியத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம டீம்ல சொல்லி அவங்கள உட்கார வைக்கிறது அவங்களும் புரிஞ்சுட்டு வரணும். அது அப்பதான் இப்ப 20,000 பேத்துக்கு மேல வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு 500 பேத்துக்கு மேல மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேங்கிறோம். இன்க்ளூடிங் நான் கூட நம்ம டீம்ல சொல்றோமே தவிர அதை எப்படி சொல்றதுன்னு உண்மையிலேயே நமக்கு இன்னும் புரியல. அவங்க எப்படி புரிஞ்சிட்டு உள்ள வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம டீம்ல இப்ப வந்து ஒரு 500 பேத்துக்கு மேலதான் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இந்த மீட்டிங்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பேர் 15 பேர் இப்படிதான் கலந்துக்கிறாங்க. அது ஒரு மன வருத்தத்தை தருது. எல்லாரும் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு மிக விரைவாக நமக்கு கிடைக்கும்.
நம்ம இப்போ ஊட்டி அச்சீவர்ஸ்க்கு நான் இன்னும் 2 பேர் ரெடியா இருக்காங்க என்னோடதுல. அடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நம்மளோட கிரிப்டோல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 20 பேத்துக்கு மேல உள்ள வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 40 லெவல் பிளான்ல இந்த மாசம் அதிகப்படியான பேர் என்னோட டீம்ல வருவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நன்றி, தேங்க்யூ சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். எப்படி வந்து கிரிப்டோவுக்கு ஐடி போடுறதுக்கு ஸ்பீட் கேஷ் பணம் கொடுத்ததோ அதே மாதிரி உங்க மொபைலுக்கும் பணம் வந்துடும். சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய சையத். தேங்க்யூ மேடம். மரியாதைக்குரிய சையத் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். ஐயா வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சென்னையிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னோட அணியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50 பேர் கொடுத்து நான் வந்து சிஸ்டம் ஹெட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட அணியில வந்து ஒரு 30 பேருக்கு வந்து பின் ஆக்டிவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து நான் ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். ஒரு 4800 ரூபா எனக்கு வேலெட் இது வந்திருக்கு, லெவல் இன்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள ஒரு ஆள் வந்து ஊட்டி அச்சீவருக்கு ரெடி ஆயிடுவாரு. ஏன்னா 1ஆம் தேதிக்கு மேலதான் சம்பளம் அப்புறமா அப்படின்னு சொல்லி அவங்க டீம்ல இருக்கவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் மட்டும் ஊட்டி அச்சீவர் ஆகுனா நல்லா இருக்காது. நான் மட்டும் தனியா போய் ஊட்டியில போய் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் தான், நல்லா ஜாலியாக தான் போவோம். இருந்தாலும் டீம்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உட்காந்து பேசின போது இன்னைக்கு நாளைக்கு 5ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அது ஊட்டி அச்சீவர் முடிச்ச உடனே அடுத்து என்ன பிளான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோனு தான் இருக்கு. இப்போ வேற ஸ்பீடு கிரிப்டோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னொரு ஃபோன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது ஆமா ஃபோன் வாங்கணும், ஒரு 40,000 30,000த்துக்காக ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, சரி ஒரு 15,000த்துக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறாங்களா ஃப்ரீயா, அதுக்கு என்ன செஞ்சணும், 144 பேர் போடணும், அவ்வளவுதானே ரைட்டு. இப்போ 50 பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. 50 பேர்ட்ட இருந்து 3 பேர் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி 2 4 8 இந்த ஃபார்மேட்ல இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது இந்த சிஸ்டம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரை கொடுக்காதவங்களை கட் பண்ண ஒண்ணுன்னு அவங்களே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னப்பா மூடிட்டாங்களா கம்பெனியா க்ளோஸா அப்படின்னாங்க. நீங்க இல்ல நீங்க 2 பேரு கொடுக்காதனால உங்களை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை 2 பேர் கொடுங்கன்னு 3 பேரை போய் பார்த்தேன். 3 பேரை பார்த்து புரிய வச்சேன். அதுல ஒரு ஆள் உடனே 2 பேரை கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். டெய்லி இன்னும் மூடி வச்சிருந்தாலே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 50 பேரும் ஆக்டிவேஷன் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் நம்ம இப்போ ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம்ல போய் பேசிட்டு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம குரூப்ல மெசேஜ் போடும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, 1000 ரூபா தானே சொன்னீங்க, திருப்பி எதுக்கு 1000 ரூபா கேட்குறீங்க, லெவல் இன்கம்ங்க. லெவல் இன்கம் நான் ரீசார்ஜ் பண்ணா யாருக்கு காசு போகும், உங்களுக்கு தானே போகும், அப்போ எனக்கு வராதுல்ல, அதனால 1000 ரூபா அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ரைட்டு, நீ இப்படியா சொல்ற, ரைட்டு இருப்பா நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா டீம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா டீம் எடுக்கிறவங்கள்ட்ட இப்போ 2050 ரூபா பேசி புதுசா டீம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த வாரத்துல மட்டும் ஒரு 5 ஐடியாவது எடுத்துடணும். அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள 5 ஐடி எடுக்கணும். என்னோட பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஐடி. அடுத்த மே 4ஆம் தேதி, அதாவது மே 4ஆம் தேதி நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்சது, அடுத்த மே 4ஆம் தேதிக்குள்ள 365 பேர் கொண்டு வரணும், ஒரு நாளைக்கு ஒரு ஐடி அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் 2 பேர் வருவான், அந்த கணக்கெல்லாம் கிடையாது. ஆனா 365 பேராவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோட இலக்கு. இப்போ வந்து 50 பேர் கொடுத்துட்டு கீழே இறங்கி ஒர்க் பண்ணது அவங்களா கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கே டைரக்டா 2000 ரூபா கொடுத்து ஐடி எடுக்க ஆரம்பிச்சிடலாம், 2050 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். கட்டாயமா அடுத்த 50 இந்த டிசம்பருக்குள்ள இன்னொரு 50 பேரை எடுத்துடணும். அப்புறம் கிரிப்டோவுக்கு ஒரு 50ல இருந்து 100 பேரை எடுத்துடணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். குறைஞ்சது 60 பேரை எடுத்து ராயல்டி இன்கம் வாங்க ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி என்னோட என்ட்ரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று எடுத்த மீட்டிங்க, சங்கர் சார் மீட்டிங் எடுத்ததை பார்த்து ரொம்ப பயங்கர வைப்ரேட் ஆயிடுச்சு. நான் 1 to 1 பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனந்தவள்ளி சொன்ன மேடம் சொன்ன மாதிரி 1 to 1 பண்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னோடனே பயங்கர ஹாப்பி அம்மா. நான் சூப்பரா இருந்தது அது ப்ரெசன்டேஷன். எப்பவும் சங்கர் சாரோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு தடவை கேட்டா புரியாது, கேட்க தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சங்கர் சாரோட ப்ரெசன்டேஷனு
நேற்று ரொம்ப அருமை. அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. ஊட்டி அச்சீவரும் ஆயிட்டேன் ஐயா. எனக்கு ஒரு 4800 கிட்ட இன்கம் வந்திருக்கு. சந்தோஷம் ஐயா. இன்னும் மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக ஓடா போறேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்டிப்பா உங்களுக்கு மொபைல் உண்டுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய முத்தான 3 திட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நம்ம இந்த திட்டம் சூப்பர் அந்த திட்டம் சூப்பர்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லா திட்டமும் சூப்பர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அந்த தாய் வீடான ஸ்பீட் கேஷ்க்கு இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்கு. அதைத்தான் சங்கர் சார் சிறப்பா சொன்னாங்க. ஒரு 7000 நண்பர்கள் பாத்தீங்கன்னா 2 பேர் கொடுக்கல அப்படின்னாங்க. அப்போ நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில சைட்டை ஓபன் பண்ணவும் என் டீம்ல உள்ள அவ்வளவு பேருக்கு நான் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, சைட்டை ஓபன் பண்ணிட்டு எதையும் பார்க்காதீங்க, ஜீனாலஜில போயிட்டு அங்க டைரக்ட்ங்கிற கிளிக் பண்ணுங்க. அங்க ரெட்ல காட்டுச்சா உங்க இதுல ரீபர்த் பண்ணல, இல்ல புதுசா என்ட்ரி போட்டு அவருக்கு ஆக்டிவ் பண்ணல அப்படின்னா அங்க காட்டும். உடனே அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ பாக்யராஜ் சாரே பார்த்தாங்க, என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு நபர் கூட என் டீம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ரெட் மார்க்கே இல்லாத அளவுக்கு முதல் விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். அப்ப இதை பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த இன்ஆக்டிவ் ஐடிங்கிறத டோட்டலா போயிடும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த டெய்லி காலையில பணம் வருதோ அது வரும், சிஸ்டம் தன் கடமையை செய்யும். ஆனந்தவள்ளி மேடம் சொன்ன மாதிரி நேற்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸ்பான்சருக்கு மட்டுமே 12000 ரூபா வந்துடும். எதிர்பார்க்கவே இல்லை, அதான் எதிர்பாராத நேரத்துல நடக்கிறது. ஏன்னா பிரபஞ்சம் நம்ம வேலையை கரெக்டா செய்யும் போது அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதுதான். அப்போ முதல் விஷயத்த இன்னைக்கு எல்லாரும் இதை பண்ணும்போது அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பீட் கேஷ்ல என்ன பண்ண போறாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலா வரப்போகுது. அப்போ வேலைகள் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுலபமாகும் போகுது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறது எந்த அளவுக்கு ஈஸிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இதுவரை ஒரு 40 டைரக்ட் கொடுத்துருக்கேன். இதுல கிரிப்டோல மட்டுமே என்னுடைய 40 பேர்ல 25 பேர் ரெடியா இருக்காங்க. கிரிப்டோல ஆக்டிவ் பண்ணி எல்லாமே டாலர் வாங்கி ரெடியா இருக்காங்க. என்னுடைய டைரக்ட்ல மட்டுமே 25 பேர் இருக்காங்க. என் டீம்ல குறைஞ்சது ஒரு 100-150 பேர் 100% ரெடியா இருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம ஊட்டிக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். சார் வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கு சார். இதுவரை இந்த சார் மத்தவங்க கொஞ்சம் மீட் போட்டுக்கோங்க. பேலட்ல பாத்தீங்கன்னா ஒரு 7800 ரூபா 800 மதிப்புள்ள பாயிண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம திட்டம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் கேஷ் எடுத்துக்கோங்க, ஸ்பீட் கிரிப்டோ எடுத்துக்கோங்க, ரெண்டும் சேம் தான். ஆனா அதை விட இங்க எளிமையா இருக்கு. ஆனா கிரிப்டோங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல போகுது. ஒரு சின்ன கம்பாரிசனை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்பீடு கிரிப்டோங்கிறது பெரிய ஒரு ஹைலைட்டான பெரிய பிளான்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எளிமையான பிளானு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடிமாங்கல்ல, இங்க 16000 அடி பாயக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் தான் நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ. அதுல அந்த ஆக்டிவ் பிளான மட்டும் ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்றேன் நண்பர்களே. ஸ்பீட் கேஷ்க்கும் இதுக்கு என்ன கம்பாரிசன்? முதல் விஷயம், நம்ம ஸ்பீட் கேஷ்ல இப்ப ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வரப்போகுது. அதே மாதிரி இதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். யாருக்கும் உதவிங்கிறது பண்ண வேண்டியது. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், சார் எனக்கு அங்க ரிசீவ் அனுப்ப மாட்டேக்காப்ல, சென்ட் அனுப்ப, அந்த வேலையே இங்க இல்ல. அப்ப நம்ம கவனம் ஃபுல்லாவே நண்பர்களை நிறைய உள்ள கொண்டு வந்து நம்ம தாய் வீடான ஸ்பீட் கேஷ்க்கு என்ன சப்போர்ட் பண்ண போறோம், இதுதான் முதல் விஷயமா நம்ம மைண்ட்ல வைக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்பாரிசன் பார்க்கும்போது அங்க 4 லெவலு, இங்க 2 லெவலு. இங்க 40 USDT ஆக்டிவ் போர்ட்ல நம்மளுக்கு 43 மடங்கு 1690 USDT நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. அங்க 2, 4, 8ன்னு 2 மேட்ரிக்ஸ், இங்க சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் குளோபல் ஆட்டோ ஃபில்ல கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கம்பாரிசன் கனெக்ட் பண்ணி பாருங்க நண்பர்களே. அங்க 4 லெவல்ல 8 ரீபர்த் ஐடி, இங்க 2 லெவல்ல 5 ரீபர்த் ஐடி, அதுவும் மல்டிபிள் டைம்ஸ். அடுத்தது நம்ம உயிரோட்டமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் தான் நண்பர்களே. அதிகமான ஸ்பான்சரை நீங்க கொடுக்கும்போது இங்க ஒரு ஸ்பான்சர் மூலமா ஆக்டிவ் போர்ட்ல மட்டும் $100 கிடைக்குது. மல்டிபிள் ஆஃப் 5 நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இங்கேயும் நான் ஸ்டாப் தான். இதெல்லாம் விட ஹைலைட், நம்ம தாய் விட மறக்க கூடாதுங்கிறதுக்காக இங்க இருந்து எத்தனை ஒரு நபர் இணைஞ்சு அந்த 7 போர்டும் நம்மளுடைய போர்டை முடிக்கும் போது எத்தனை ஹெல்பிங் ஐடி போய் நம்மளுடைய ஸ்பீட் கேஷ்க்கு சப்போர்ட் ஆக போகுதுன்னு பாருங்க. சோ இந்த அளவுக்கு அற்புதமா தொலைநோக்கு பார்வையோட வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம வேலைகள் நம்ம கரெக்டா நம்ம வேலையை செய்யும் போது எல்லாருமே இதுல ஜெயிக்கலாம் நண்பர்களை, விரைவில் ஜெயிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பீட் கேஷ்ங்கிறது நம்ம தலைமுறையை மாத்துறதுக்கு. ஆனா லெவல் பிளான்ங்கிறது சார் சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி பணம்,
மணிக்கு மணி பணம் எடுக்கிற அற்புதமான திட்டம். அதெல்லாம் விட ஸ்பீடு கிரிப்டோல இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கிளப் இன்கம் நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. வார வாரம் டாலர்ல நினையலாம், அங்க நொடிக்கு நொடி. ஆனா இங்க வார வாரம் நீங்க நினைச்சா $100 ஏர்ன் பண்ணலாம், $500 ஏர்ன் பண்றான், $5000 வார வாரம் ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கிளப் இன்கம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. என்னைக்குமே உழைப்பவருக்கு இந்த பிரபஞ்சம் மரியாதை கொடுத்தே தீரும். வாங்க அனைவரும் இணைந்து பணிபுரிவோம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுடைய தகவல்கள்லாம் சிறப்பானதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக சார் ராமலிங்க சார், வெல்கம் சார். சார் ராமலிங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஒண்ணும் இல்ல, இப்ப பாபுவோட இந்த ஐடி லாகின் இருக்கு, கொஞ்சம் எல்லாரும் பேச சொல்லுங்க, முடிச்சுட்டு நான் பேசுறேன் சார். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய முருகன் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகம் காலை வணக்கம் சார். நான் கிருஷ்ணகிரியில முருகன் சார், கிருஷ்ணகிரி பேசுறேன் சார். டயட்ல 30 பேர் கொடுத்துருக்கேன் சார். என் டவுன்லைன்ல பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்க சார். நான் லெவல் கமிஷனுக்கு 50 பேர் கொடுத்துருக்கேன் சார். 50 பேர் பண்ணிருக்கேன். 10 பின் வாங்கி வச்சிருக்கேன் சார். நீங்க பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி ஊட்டி ஆச்சு 9 பேர் முடிச்சிருக்கேன் சார். 3 பேர் நீங்க கொடுத்துருவோம் சார். கொடுத்து வச்சு ஊட்டி ஆச்சு முடிச்சிருவோம் சார். கிரிப்டோவுக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் லெவல் இருக்காங்க, போட்டிருக்காங்க சார். ரெடியா இருக்காங்க சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ முருகன் சார். சார் ராமலிங்க சார், வெல்கம் சார். சார் சங்கர் சார் வந்து இன்னைக்கு அவரை பேச சொல்லிட்டு நான் அடுத்தது பேசுறேன் சார். ஓகே ஓகே சார். சார் சங்கர் சார், வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ மதேஸ்வரன் சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங் மதேஸ்வரன் சார். சூப்பரா இருந்தது உங்களோட ஹோஸ்ட். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதை பேசும்போது அதை அழகா டச் பண்ணி திருப்பி நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது எல்லாருடைய மனசுக்கும் பதியும் அந்த வார்த்தைகள். மார்னிங்ல எவ்வளவு வார்த்தைகளை நம்ம பதிய வைக்கிறோமோ அவ்வளவும் கிரேட்டா இருக்கும். எப்பயுமே அந்த மார்னிங் ஸ்டடியா இருந்தாலும் சரி, மார்னிங் லிசனிங்கா இருந்தாலும் சரி, அந்த மார்னிங் என்பது எப்பயுமே ஒரு பவர்ஃபுல்லான இது. அருமையா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று ரொம்ப மீட்டிங் சிறப்பா இருந்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் பாபு சாருக்கு. இந்த ஐடியாவை கொடுத்தது அவர் தான். அழகா ஒரு சேர்ல வச்சு அந்த சேர்ல சன்ல மொபைல கட்டி அந்த மொபைலோட ஃபோக்கஸ் வந்து எனக்கு வர்ற மாதிரி அவருடைய லைட் அடிச்சு அழகா பண்ணி கொடுத்தாரு. அது கூட ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம், பாருங்க அது எப்படின்னு. ரொம்ப பண்ணி தேங்க்ஸ் பாபு சார். எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் அமைஞ்சதுன்னா நான் மாட்டு பேசிக்கிட்டே 2 மணி நேரம் கூட எனர்ஜி லாஸ் ஆகாம என்னால பேச முடியும். பட் அது பேசுறது முக்கியம் இல்ல, கருத்துக்கள் போய் சேரணும். நான் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கால்குலேஷன் நம்ம தான் போட்டோன்றதுனால அந்த பேப்பர்ல எழுதும்போது நம்ம எப்படி கால்குலேஷன் நம்ம எப்படி உட்காந்து அனலைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு 1 to 1 புரியும். அப்படின்ற அந்த அடிப்படையில நேற்று சிறப்பா இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். எப்படி கிரிப்டோ ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்பீடு கேஷ் ஒர்க் ஆக போகுது, எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இந்த ஹெல்பிங் சிஸ்டத்தை பத்தியும் பேசியிருப்பேன். டைம் இல்லாதனால நான் அது முடிக்கும் போது பார்த்தேன், மணி கரெக்டா எக்ஸாக்டா 9. அதனால டக்குன்னு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நேரம் இருந்திருந்தா ஹெல்பிங் சிஸ்டத்தை சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம பேசுறதுக்கு. அப்பப்போ நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேச போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால அட்மின் குரூப்லயும் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் குரூப்லயும் எல்லா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும் அட்மின் டைரக்டர்ஸும் பாருங்க. ஒரு 10 மணிக்கு மேல சாஃப்ட்வேர் டெவலப்பரோட அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு ஐடி போட்டதை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு 1 by 1 நடந்துட்டு இருக்கோம். அதனால எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அதனால 10 மணிக்கு மேல எப்பயுமே நம்ம குரூப் அப்பப்ப எல்லாரும் பாத்துட்டு இருங்க. ஏதாவது மெசேஜ் வருதான்னு பாத்துக்கிட்டு இருங்க. மற்றபடி அப்டேட்டோட வர வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நேற்று மீட்டிங் அருமையா இருந்தது சார். எல்லாருக்குமே அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். இது பாராட்டாதவங்களே இல்ல. உங்க நியூ என்ட்ரிக்கெல்லாம் அதை கொண்டு போய் கொடுத்தா போதும் சார், என்ட்ரி வந்துடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரொம்ப அழகா அம்சமா வந்து எம்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பாபு உங்களுக்கு சவுண்ட் குறைங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது சார். நேற்று சங்கர் சாரோட பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா அழகா அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. MS விஸ்வநாதனும் இளையராஜாவும் உட்காந்து டியூன் போடுற மாதிரி இருக்குது அந்த வீடியோ. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதான் சார் கிரியேட்டிவ் மைண்ட் வேணும். 24 hours into 7 வந்து எல்லாம் அவங்களோட திங்கிங் முழுக்க நம்மளை சுத்தியே நம்ம ஃபேமிலியை சுத்தியே இருக்கிறதுனாலதான் ஒவ்வொன்றும் அமையுது. நேற்று அந்த
பேப்பர் பிரசன்டேஷன் பார்த்துட்டு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை விட தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் வரப்போகுது. என்ன காரணம்னா, இந்த பிபிஎஸ் ஸ்பீட் அவர் சொல்லுவார் ஒரு தாய் வீடு, அந்த தாய் எப்படி மதிக்கிறோமோ அவர்கள்லாம் வந்து தாயை எப்படி அவங்க தாயை மதிக்கிறோமோ அதெல்லாம் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் மதிக்கிறவர்கள் பூரா கோடீஸ்வரர்கள். நிறைய நண்பர்கள் 30 ஐடி போட்டா, 40 ஐடி போட்டா, 50 ஐடி போட்டா, 60 ஐடி போட்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலையை மாறி என்னுடைய டீம்ல நான் ஒரு 10 பேரை வந்து 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண வச்சேன். பக்கபலமா இருந்தேன், அவர்களுக்கு துணையா இருந்தேன், அவர்களை வழிநடத்தி கொண்டு போனேன், அவர்களை ஜூம்ல உட்கார வச்சேன், அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை தெரியாத வச்சேன். எல்லா அட்மின் டைரக்டரும் நான் ஒரு 100 பின் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைக்கேற்ப பணத்தை வாங்கிட்டு நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டா செய்யறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டுனா நம்மளாம் வெற்றியாளர்கள். இவ்வளவுதான் விஷயம். இங்க ஐடி போடுறதோ 100 ஐடி போடுறதோ 200 ஐடி போடுறதோ பெரிய விஷயம் இல்ல. என்ன ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெரிய விஷயம். ஆனா நம்மளை நம்பி வந்தவர்களை பாதுகாக்க கத்துக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எது கடலூர்ல அந்த நம்ம தமிழ்நாடு முழுக்க ஏதோ மழை பெய்ய போதான்னு பாக்கணும். ஏன்னா சேகர் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு உழைப்பாளி. அவருக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னம்னா அவர்கிட்ட இருக்க இந்தியாவில் இருக்க அத்தனை டாப் லீடர்ஸும் அவர்கிட்ட பழக்கம். கிரிப்டோல என்ன பாருங்க, அவரோட இலக்கம் வந்து என்னை விட சங்கர் சாரை விட செந்தில்குமார் சாரை விட சேகர் சாருக்கு வந்து இன்கம் அதிகமா வரும். என்ன காரணம்னா அப்படிப்பட்ட டெடிகேட் ஒர்க்கரா கிரிப்டோல இறங்கியிருக்காரு. ஒரு ஐடியா கூட மிஸ் பண்ணது கிடையாது. யாரா இருந்தாலும் அவருக்காக பக்கபலமா அதுக்கு ஃபைட் பண்ணி கூட அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வாங்கிடுவார். இன்னைக்கு அவர் ஜூம்ல பேசுனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியை பத்தி ஜி.கே. சாமி சார் தெளிவா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஹாப்பி ஆயிருவீங்க, நிறைய பேருக்கு கஷ்டமாயிருவீங்க. என்ன காரணம்னா, இங்க வந்து சங்கர் சார் சொன்னது என்ன, நான் அடிக்கடி சொல்றதுதான், இங்க உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், சோம்பேறிகளுக்கு சொந்தமில்லை, பொறுப்பானவர்கள் தேவை, பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை. அவ்வளவுதான். அது சம்பந்தமா ஜி.கே. சாமி சார் உங்கள்ட்ட ஒரு குழு ஆரம்பிச்சு அது என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா எது இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடம்னு இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஸ்ட்ரிக்டா இல்லாம விட்டீங்கன்னா பாருங்க, நேற்று வந்து கல்லூரியில படிச்சவங்க 11 பேர் கஞ்சா வித்துட்டு 11 பேர் மேல வழக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த கஞ்சா வழக்குல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு பாருங்க. அப்ப இந்த சமுதாயத்தை திருத்தணும், இந்த சமுதாயத்தை இது பண்ணணும்னா கொஞ்ச நாளும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். டே ஒன்ல நம்ம வந்து வர்றப்ப என்ன சொன்னோம்னா, பொறுப்பானவர்கள், அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பொறுப்பானவர்கள். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களை சேர்ந்தது. அன்பழகன் சார் சொன்ன ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க யாரையும் மதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மதிக்கணும்னா ரொம்ப ஹைலைட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. எங்க வேலையை நாங்க பாக்குறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். இங்க வேலை ரொம்ப முக்கியம். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பாதிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம ஜி.கே. சாமி சார் பேசுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்டுக்கு செகண்ட் இன்கம் அப்படிம்பாங்க பாக்கியராஜ் சார். அது அந்த நிலை மாறி போயிட்டு அதுக்கு கீழே ஏதாவது மில்லிமீட்டர் செகண்ட்ல இன்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து 40 லெவல் இன்கம்ல நீங்க 0.1% நீங்க ஒர்க் பண்ணாலே போறோம். 1% கூட தெரியல, அதுல 0.1% ஒர்க் பண்ணாலே பல லட்சங்களையும் பல கோடிகளையும் அள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து யாரும் வந்து யாருக்காகவும் பணம் கொடுக்கல. இப்ப யாராவது பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உங்களை? யாராவது நான் இத்தனை லட்சம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு யாரும் சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல. இந்த பணத்தை வந்து நான் தனி நபர் கொடுக்க ஆரம்பிச்சா கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த மனசே வராது. ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் அனுப்பணும், 2 லட்ச ரூபாய் பணம் அனுப்பணும், 10 லட்ச ரூபாய் பணம் அனுப்பணும், அனுப்ப மனசு வராது. அந்த டீமை எப்படி காலி பண்ண நினைக்கிற காலகட்டங்கள்ல இது ஒரு நமக்கு நாம திட்டத்தை வடிவமைத்து ஒரு சிறப்பான ஒரு செயலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது நீங்களாம் கொடுத்த ஒத்துழைப்பு தான். உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க, சிஸ்டம் ஆரம்பிச்சு 11 நாள் ஆகுது. என்னுடைய இன்கம் ஷேர் பண்றேன். பாலு பழனியாண்டி சார், பாலு சார் இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் என்னோட இன்கம் ஷேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாங்க. நான் ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். ஓகே சார். சார் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இது வந்து இந்த பேமெண்ட் வந்து நீங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, நான் சொல்றேன். இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க.
லீடர்ஸ் அனைவருக்கும் சார் ஷேர் ஆகுதுங்களா? கிளியர் சார். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. உங்க வாய்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சூப்பர் சார், நன்றி சார், தேங்க்யூ சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா திரு ராமலிங்கம் ஐயாவோட ஐடியா பாஸ்வேர்டை எனக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை இப்ப நான் வந்து லைவா காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம் எப்படி வருது, 40 லெவல்ல இன்கம் வரும், போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா பேசுற தருணம் பாத்தீங்கன்னா சார் நொடிக்கு நொடி பணம் எப்படி வருதுன்னு கேட்பேன். வரும் பாருங்கன்னு சொல்லுவாரு. ஒரு நாள் வந்துருச்சு. அதை தான் இப்ப நம்ம லைவா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா ஓபன் பண்ணிட்டு இந்த லெவல் மாஸ்டர்ல போயிட்டு லெவல் இன்கம் போயிட்டு நீங்க நல்லா பெருசா காட்டணும் அப்படின்னா இந்த 3 புள்ளியை டச் பண்ணி டிஸ்டாப் சைட்டுக்கு மாத்திருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நொடிக்கு நொடி பணம் வர்றத நம்ம லைவா பாத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இல்ல நொடி இருக்கு. இப்ப 50, 24, 53 இப்படியே நொடிக்கு நொடி பணம் வந்துகிட்டே இருக்கு. அது பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 10, 20, 50, 500, 1000 சாரி கடைசி நம்ம பார்க்க போறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி டைம், டேட்டு, டைமிங் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது பணம் என்னைக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற தேதி இருக்கு. அந்த தேதியில பாத்தீங்கன்னா 23/8/2024 9:51 ஸ்டார்ட் ஆகி நொடிக்கு நொடி பணம் வந்து இந்த 100% பாத்தீங்கன்னா பணம் இருக்குமான்னா அப்படின்னா கம்பெனி இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். நம்ம இருப்போம், கம்பெனி இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நொடிக்கு நொடி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கான்செப்டை அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கும் இதை வடிவமைச்சவங்களுக்கும். 100% பாருங்க, ஒரு செகண்டுக்கு ஒரு பணம் வருதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கான்செப்ட்லயும் இந்த மாதிரி ஒரு நொடிக்கு நொடி பணம் வந்ததை நான் பார்த்ததே இல்ல, கேட்டது கூட இல்ல, காதுல கூட கேட்டது இல்ல. 40 லெவல் அப்படிங்கிறது ஒரே முதல் முறையாக நம்ம பிபிஏ பீட் கேஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். பாருங்க, இதுல லெவலை காட்டுறேன் பாருங்க. லெவலை மட்டும் போக்கஸ் பண்ணி காட்டுறேன். முதல்ல வந்து நொடிக்கு நொடி பணத்தை இப்ப லெவலை மட்டும் போக்கஸ் பண்ணி காட்டுறேன். அதுல எவ்வளவு எந்தெந்த லெவல்ல இருந்து எப்படி வந்திருக்குன்னு நல்லா கவனமா பாருங்க. அந்த 9 லெவல், 10 லெவல், 6, 8 பேமெண்ட்டையும் போக்கஸ் பண்றேன், லெவலையும் போக்கஸ் பண்றேன். அதை மட்டும் பாருங்க. இப்போ 9, 10, 6, 4 இந்த மாதிரி இந்த பக்கம் பணம் இருக்கு, இந்த பக்கம் லெவல் இருக்கு. அப்படியே வரிசையா பார்த்துட்டே வாங்க. நல்லா போக்கஸ் பண்ணி காட்டுங்க. இந்த பக்கம் லெவல், இந்த பக்கம் பேமெண்ட், இந்த பக்கம் லெவல், இந்த பக்கம் பேமெண்ட். எத்தனை லெவல்? 11 லெவல் வந்திருக்கு, 12 லெவல் வந்திருக்கு, 10 லெவல் வந்திருக்கு. இந்த மாதிரி லெவல் இந்த பக்கம் இருக்கிறது பணம், ரைட் சைட்ல இருக்கிறது பணம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது லெவல். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 100% இங்க மட்டும் ஜெயிக்கலைன்னா நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியும். யாராலையும் முடியாதது நம்மால் முடியும், நம்மால் முடியாது யாராலையும் முடியாதுங்கிறதா கான்செப்ட். 100% 100% நீங்க இங்க உழைப்ப மட்டும் இன்வெஸ்ட்மெண்டா போட்டீங்கன்னா ஒரு காலமும் உழைப்பு மனிதனை ஏமாத்தினதா சரித்திரமே இல்லை. உழைப்பை தான் மனிதன் ஏமாத்துகிறான். அதனால தயவு செஞ்சு பாருங்க, 14 லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வருது, இந்த பக்கம் லெவல் வருது. இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும். கடைசியா எண்டோட பேமெண்ட்டை காட்டுறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க. 100% 100% உழைத்தவர்கள் பூமியில் வீழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க ஒரு பைசா கூட தர வேண்டாம். உங்க உழைப்ப மட்டும் இன்வெஸ்ட்மெண்டா போடுங்க. மிகப்பெரிய லெவல்ல நீங்க ஜெயிக்கலாம். இப்ப எண்டுக்கு வரப்போறோம், பாத்துக்கிட்டே இருங்க. 100% எண்டு வரப்போகுது. எல்லாரும் ஒரு டிஜிட்டல் கிளாப் பண்ணிருங்க. இந்த சிஸ்டத்துக்கு எனக்கோ யாருக்கோ கிடையாது கிளாப் பண்றது. இந்த சிஸ்டத்துக்கு கிளாப் பண்ணிக்கோங்க. 100% ஒரு 1000 ரூபாயை மட்டும் முதலீடா போட்டு இந்த சிஸ்டத்துல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்கிறத எண்டுல பார்க்க போறோம். எண்டு வந்துருச்சு. எவ்வளவு நேரம் ஓடுது பாருங்க, எவ்வளவு நேரம். கிட்டத்தட்ட 5 நிமிஷமா நான் மேல ஏத்துறேன், இன்னும் எண்டு வர மாட்டேங்குது. அப்ப பாத்தீங்கன்னா 14 லெவல் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. 100% இங்க எண்டு வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. அதாவது ஸ்பீடா தான் ஏத்துறேன், இன்னும் எண்டு வரல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஏத்துவோம். இன்னும் எண்டு வரல. வந்துகிட்டே இருக்கு. வரப்போகுது, வந்துகிட்டு இருக்கு, வந்துருச்சு. ஓகேங்களா? நல்லா போக்கஸ் பண்ணி பாத்துங்க. மொத்தம் 52,640 ரூபா வந்திருக்குங்க. மிகப்பெரிய விஷயங்க. ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு உழைப்பு மட்டும் தான் போட்டார் ஐயா.
மிகப்பெரிய உழைப்பு. நம்மள மாதிரி அவரும் ஒரு மனிதர் தானே. அவர் வந்து உழைப்ப போட்டாரு. உழைப்பு தான் அவருக்கு இந்த அளவுக்கு இன்கம் கொடுத்துருக்கு. எந்த இடத்துலயும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணல, உழைப்பு தான். அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை 100% 52,640 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஐயா, எதுவும் நீங்க பேசுறீங்களா? நன்றி சார், நன்றி சார். நண்பர்களே, ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ராமலிங்கத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. நீங்க உங்க கட்டமைப்பை சரியா பண்ணீங்க. இன்னொரு சீக்ரெட் ஒண்ணு சொல்லிடுறேன், தயவு செய்து நீங்களாம் என்ன பண்ணணும், கிரிப்டோல உங்க ஐடியா மிஸ் பண்ணிடாதீங்க. உலகத்துல நான் சொல்றேன், யாருமே சொல்றேன், இந்த கிரிப்டோல நம்மளுடைய ஃபேமிலிய வந்து முன்னிலைப்படுத்திட்டு தான் பின்னாடி கொண்டு போங்கிற வைராக்கியமா இருந்தார் சங்கர் சார். அது வந்து நீங்க நினைக்கிறீங்க அவர் பேசுறதுல. இப்ப பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுவேன், சங்கர் சார் வந்து என்ன மாதிரி இருந்தாரு, நான் சங்கர் சார் மாதிரி இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, சங்கர் சார் இப்ப என்ன மாதிரி ஆயிட்டார். நான் கூட நேற்று ரொம்ப எவ்வளவு கான்பிடண்டா பேசுறாரு. இவ்வளவு இதுதான் தேவை. இங்க உழைக்கிறவங்களை பத்தி இது மட்டும்தான் யோசிக்கணும். உழைக்காதவங்களை பத்தி 1000 ரூபாய் பணம் போட்டு நான் தான் சொல்றது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 52,000ங்கிறது என்னுடைய பணம். 30% நான் எடுத்து என்னுடைய டீமுக்கு, 20% என்னுடைய டீமுக்கு செலவு பண்ணுவேன். 10% வந்து அனாதை சிறுவர்கள், ஆதரவற்றவர்கள், அந்த இதுக்கு 10% செலவு பண்ணுவேன். இது என்னுடைய ஹாபி. இது நான் வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன். அது எனக்கு ஒரு பழக்கம். 20% என்னுடைய டீமுக்கு, என்னுடைய டீம் நான் நீங்க எல்லாருக்கும் சேர்ந்து செலவு பண்ணுவேன். இப்ப வந்திருக்குன்னா இதுல 15,000 ரூபாய் எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் வந்து அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உள்ள இதுக்கும் 10,000 ரூபாய் என்னுடைய டீமுக்கு செலவு பண்ணும். இது ஓகே. இன்னைக்கு வந்து 50,000 வந்ததுன்னா நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் டெய்லி வரும். இதை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியுமா? நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் வேணும். இந்த பணத்தை யாராவது தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது தடுக்க முடியும்னா என்னால கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதுதான் சொல்ல வர உங்கள்கிட்ட. நீங்க டீம் சைஸ பெருசாக்குங்க, உங்க டைரக்ட் அதிகப்படுத்துங்க. நண்பர்களே, நல்லா பாத்துங்க. இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்துல இணைஞ்சு நீங்க ஒர்க் பண்ணாம உங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துற நபர் பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறப்ப உங்களுக்கு வேதனையா இருக்குமா இருக்காதா? நீங்க எங்கேயோ ஓரமா ஒரு கடையில உட்கார்ந்து டீ சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க அறிமுகப்படுத்துற நபர் ஒரு BMW கார்ல போயிட்டு இருப்பாரு. வந்து அந்த கடையில அப்படி நிப்பாட்டுவாரு. நீங்க அங்க நிப்பீங்க. சார், நீங்க கொடுத்த வாய்ப்புனால அந்த BMW வாங்கியிருக்கேன், இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மனநிலை எப்படி வந்தா எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் வேணும். இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அது BMW இருக்கலாம், பென்ஸா இருக்கலாம், கண்டிப்பா நடக்க போகுது. இது எனக்கு மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. 100 டைரக்ட் ரெஃபரல் எப்படியாவது பண்ணிருக்கேன். 100 டைரக்ட் ரெஃபரல் சரியான. இது வரைக்கும் இன்னும் நேற்று வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல சார், இப்ப ஆரம்பிங்க. நீ 100 டைரக்ட் ரெஃபரல். ஒவ்வொருத்தரும் என்ன சார், 1 லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. 1 லட்சம் ரூபாய், 100 பேரை சேர்த்தா 1 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. அதுல டொனேஷனா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் மட்டும் 9 கோடி 12 லட்சத்து. நான் சொல்ற மாதிரிங்களேன், இது நடந்துகிட்டே வருது. எனக்கு மட்டுமா வருது? எல்லாருக்கும் வரும். சரி, இதை விடுங்க சார். இப்ப கிரிப்டோல எல்லா பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் பண்ணி ஏதாவது பண்ணி ஒரு $50 ரெடி பண்ணிருங்க சார். இந்த வாய்ப்பு இனிமே வரவே வராது. நாளைக்கு அமெரிக்காவில் உள்ளவங்களா இருந்தாலும் இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரும் உங்க பின்னாடி வர போறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கிரிப்டோல உங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையில யாருமே, கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சு உங்களுக்காக அதை ஒரே ஆளு. நேற்று பாத்தீங்கன்னா வேற யார்ட்டையும் கொடுக்கல. கொடுத்ததா 10 செகண்ட்ல எல்லாரோட ஐடியும் போட்டிருக்கலாம். பாபு சார் சங்கத்தை 3 நாளா அந்த ரூம் விட்டு வரல. நான் திருப்பதி போயிட்டேன். 3 நாளா வந்து பாக்குறேன். நானும் வந்துட்டேன். அப்ப என்னன்னா அவங்களுக்கு வேலையே இதான். நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பாக்குறேன் முடிச்சுட்டு உட்காந்து. நான் எந்த ஒர்க்கும் பார்க்கல. ஆனா அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இந்த ஐடியா லாகின் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னா இப்படிதான் ஸ்பீட் கேஷ்ல வந்து டொனேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா டொனேஷன்ல வர்ற ஸ்பான்சர் இன்கம் வந்தது. நம்மளுக்கு 4 லெவல் உள்ள பணம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா, நீங்க குறைந்தபட்சம் கிரிப்டோல ஒரு 10,000 ஐடி வந்துட்டு அப்படின்னா இதே லெவல் உங்களுக்கும் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இப்பயே உங்க பிளேஸ்மெண்ட் எல்லாம் சரியான நபர்களா போடுங்க. ஏதோ வந்து அது என்ன சொல்றது, அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றது பிடிக்கல, இருந்தாலும் சொல்றேன். ஏனாதானு இருக்கிறவங்களை விட்டுட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா ஒரு மேரேஜ் பண்ணணும், என் மனைவிக்கு ஒரு 100 பவுன் நகை வாங்கணும், 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும், இந்த மாதிரி உள்ள நபர்கள் கிரிப்டோல நிறைய பேர் வரப்போறாங்க. நண்பர்களே, கிரிப்டோ வந்துட்டு அப்படின்னா அதுல இருந்து வர்ற இன்கம் வச்சு நீங்க வந்து ஸ்பீடு கேஷ் பயங்கர ஸ்பீடா போகும்.
சாரோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான். அது நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம இருக்கிற 231 பேர் ஒரு முடிவு பண்ணணும். ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நபரை பார்த்து அவங்கள இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. நல்லதை சொல்றதுல தப்பே இல்லை சார். வெட்கப்படாதீங்க, வாயை திறந்து பேசுங்க. அது யார்கிட்ட வேணாலும் பேசலாம். வீட்டுல மனைவிட்ட மட்டும் சண்டை போடாதீங்க. போய் உட்கார்ந்து பப்ளிக்ல உட்கார்ந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசுங்க. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும் சார். நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 120 நாள்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு ஒரு வருஷம் ஆற்றால் ஒரு 6 மாதம் இந்த சிஸ்டத்துல இருந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்துடும். எத்தனை பேர் இன்னைக்கு 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நான் இப்ப ஆண்ட்ரைஸ் பண்ணா எல்லாரும் ஆண்ட்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரோட வேலட்லயும் யூனிட் இருக்கு, எல்லாரும் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சார் 1000 ரூபாய் வச்சுங்க, ஒரு சிலிண்டர் வாங்குறோம், ஒரு மாசத்துக்கு இந்த சிலிண்டர் ஓடுமே சார், அது இன்கம் தானே. இன்னைக்கு இந்த யூனிட்டோட மதிப்பு ரைட்டு. நீங்க வந்து கிரிப்டோல சொல்றது டைரக்டா அதுலயும் 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணுங்க. அதுல பாருங்க ஸ்பான்சர் இன்கம் மட்டும் ஒரு ஸ்பான்சருக்கு $100 வருது. ஓகே, அதை விட்டுட்டு இதே மாதிரி லெவல் டொனேஷன் கொண்டு வர போறாங்க. அது $20 $30 எனக்கு தெரியல. ஃபியூச்சர்ல நீங்க ஏர்ன் பண்ண பிறகு அதிகபட்சம் அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ள அதுவும் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துடும். அதே ஜீனியாலஜி தான் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், உங்களோட இன்கம் பாருங்க. இப்பயே அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கும் வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. மனசார சொல்றேன், உங்களுக்கு இந்த கிடைச்சிருக்க வாய்ப்பு. ஏன்னா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரா நல்ல லீடர், யாரு என்ன பண்றது அப்படின்னு பொதுக்கி அதெல்லாம் இங்க வேலையே இல்ல. இப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதை கேள்விப்பட்டாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்க. யாரெல்லாம் தெரியுமா உண்மையா உழைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. அது ஜி.கே. சாமி சார். அந்த குழு வந்து யார் இதுல தலைவர்களா இருந்து அதை செயல்பட போறாங்கிறத அவர் அறிவிப்பாரு. நண்பர்களே, இந்த திட்டம் நமக்கு நாம திட்டம், நம்மளுக்கான திட்டம். நம்ம தான் இதுல கோடீஸ்வரன் ஆகணும். நம்ம ஃபேமிலியை முதல்ல சரி பண்ணிட்டு மற்ற விஷயங்களை வெளியில போய் பார்ப்போம். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, இன்னையில இருந்து ஒரே ஒரு ஐடி, டெய்லி ஒரு ஐடி எடுக்க போறேன் அப்படின்னு சபதம் எடுங்க. கண்டிப்பா முடியும். ஏன்னா சார், ஒரு 1000 ரூபாய் ஒருத்தட்ட பேசி இருக்க முடியல, 2000 ரூபாய் ஒருத்தட்ட பேசி இருக்க முடியல. என்ன சார் இருக்கு, நம்மளா லீடர்னு சொல்லிக்கவே முடியாது. 2 பேரை போடாது அப்புறம் வச்சுங்க, 2 பேரை போடாதவங்க அது சிஸ்டம் பார்த்து சிஸ்டம் தன் கடமையை செய்யும். அதை பத்தி யாரும் கேட்க முடியாது. ஆனா இங்க 100 பேரை நீங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஒரு 100 டைரக்ட் ரெஃபரல், கிரிப்டோல ஒரு 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செட்டில் சார். சார் உங்க அப்பா ஒரு ₹1 கோடி சேர்த்து வைக்கணுங்க சொத்து தேவையில்லை. உங்க அப்பா ஈசிஆர்ல இடம் வாங்கி போட்டு வைக்கணுங்கிற தேவையில்லை. உங்க அப்பா வந்து சிங்கப்பூர்ல போய் ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு சார். நாங்க ஏதோ வந்து என்ன, எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, ஐயோ நம்ம இவ்வளவு விஷயங்கள் உண்மையை சொல்றப்ப இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஆனா புரிஞ்சுக்கிறீங்க ஒரு காலத்துல. புரியுறப்ப இந்த இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நேற்று மாதேஷ் சார் சொன்னாரு. மாதேஷ் சார்ல இங்கதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பட்டிமன்றம் நடக்க போகுது. அந்த பட்டிமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்னா, என்னையா பிபிஎஸ் ஸ்பீடு கேஸுக்கும் கிரிப்டோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல உள்ள ரீபத் ஐடி எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, புல்லட் ட்ரெயின்ல போறீங்க. அதுவே 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆனா ஸ்பீடு கிரிப்டோல உள்ள ஆட்டுக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா, ஜெட் விமானத்துல தூக்கிட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு ஸ்பீடா போகணும்னு பாத்துங்க. அவ்வளவு எவ்வளவு இன்கம். யூஎஸ்டிடி சார் இன்னைக்கு 92 ரூபா 93 ரூபா போயிட்டு இருக்கு. $1 93 ரூபா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த $1 நம்மளுடைய பிபிஏ வேலட் இருக்கு பாருங்க, யூனிட், அதே மாதிரி 100 ரூபாய்க்கு போற காலம் வரும் சார். இது உண்மை. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏதோ போக்கஸ் பேசல. நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம ஒரு காயினை கிரியேட் பண்ணி இந்த காயின் இந்த இதுக்கு போவோம் அப்படிலாம் சொல்ல. மக்களை முதல்ல ஜெனரேட் பண்றோம். அதுக்கு பிறகு நம்ம யூனிட்டை வலுப்படுத்துறோம். அந்த யூனிட் நல்ல வலுவான பிறகு அதுக்கு பிறகு நடக்க போற விஷயங்கள்லாம் மிராக்கலா இருக்கும். சாதாரணமா இருக்கு சார். ஒரு இன்னைக்கு வந்திருக்க ஒரு பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் மெம்பர் வந்து நம்ம சொல்றபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னா சாதாரண 10 கோடி எல்லாம் அவங்களுக்கு சாதாரணம். ஒரு BMW கார், புது கார் அவங்க வீட்டு வாசல் நிற்கும். 4 பக்கம் வாசல் வச்சு ஒரு வீடை கட்டி அது 4 பக்கம் 4 கார் நிற்கும். இது நடக்குதா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது. என்ன சார், ஒரு பிட்காயின் வந்து பீஸா பர்கருக்கு பிட்காயின் 60 லட்சம் ரூபாய் போயிருக்கு. சாதாரண 4000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரீம் நீங்க பாருங்க எத்தனை லட்சம், 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் போயிருக்கு. இதெல்லாம் போகுதுன்னா நம்மளால முடியாதா சார்? நம்மள்ட்ட உழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் வாழ்க்கைன்னு. எவ்வளவு ஜீவரத்ன சார்லாம் பாருங்க, என் உயிரே இருக்கிறான். அப்ப அந்த வார்த்தையோட வேல்யூ பாருங்க. வராதவங்களை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை சார். யாரையும் வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்க ஃபேமிலியை பாத்துக்க, நீங்க நல்லா இருங்க. முதல்ல உங்களை பார்த்துட்டு உங்க ஃபேமிலியில இருக்கிற அதை சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க பல கோடி ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. முதல்ல பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ், பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோ அப்படின்னு டைப் பண்ணி கொண்டாந்து எழுதி இல்ல செராக்ஸ் போட்டு உங்க சாமி ரூம்ல வச்சு டெய்லி கும்பிடுங்க.
டெய்லி மனசுல நினைச்சாலே வரும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து ஜி.கே. சாமி சார் வெல்கம் பண்ணுங்க. மாதேஸ்வரன் சார். நன்றி சார், நன்றி. மாதேஸ்வரன் சார் ஆட்டுப்பண்ணைக்கு போயிருப்பாங்க, இங்க நிறைய வேலைகள் இருக்கும். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒரு எம்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத திரு மாதேஸ்வரன் சார் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். நன்றி சார், வாழ்த்துக்கள். இன்றைய காலை நேர கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்த அத்துணை அட்மின் டைரக்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து பகிர்வாக இன்று இருந்தது. அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா திரு ராஜ்குமார் சார் காஞ்சிபுரம், திரு அன்பழகன் சார் தஞ்சாவூர், இவர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்ட அந்த தகவல் அனைவராலும் உற்று நோக்கணும். அதுல 100 விழுக்காடு உண்மை இருக்கு. பல திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் உருவாகுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று ஒவ்வொன்னா மாறி மாறி பல நபர்கள் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுல கிடைச்சிருமா அதுல கிடைச்சிருமா அப்படின்ட்டு. அது எப்படின்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. இதுதான் யதார்த்தம். இங்கு தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை விட சிறந்த திட்டம் ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் அதை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் எந்த கான்செப்ட்ல டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத இன்னொருத்தர் எனக்கு வலியுறுத்தவே முடியாது. அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. நான் எதுல வேணா டிராவல் பண்ணலாம். அந்த மனநிலை இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா பொருளாதாரத்துக்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு கான்செப்ட்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடந்து வந்த பாதை பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நண்பர்கள் நம்மளை கொண்டு போய் அங்க ஆசை வார்த்தைகளை நம்பி நம் பணத்தை இழந்தது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்த பல உறவுகளுடைய பணத்தையும் அங்க இழந்திருக்கோம். அதே மனநிலையில பிபிஏ ஸ்பீடு கேஷ்லயும் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த திட்டத்துக்குள்ள இணைஞ்சிட்டு இங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய போன் நம்பரா பார்த்து மெசேஜ் பண்றது, யாராவது டொனேஷன் பண்றதுக்காக போன் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட எந்த ஊரு, எப்படி இருக்கீங்க, எப்ப இணைஞ்சிங்க, எத்தனை லெவல் வந்திருக்கு அப்படின்ட்டு நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு, இந்த ஊர்ல இப்படி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பிச்சு இத்தனை நாள் தான் ஆகுது, வந்தோம்னாக்கா அப்படியே கோணிப்பையில் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை மனமாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சி பல நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வேறு ஒரு கான்செப்ட் பண்ணணும்னா தாராளமா போய் பண்ணிக்கிறலாம். உங்களை வாழ்த்தி வழி அனுப்பி பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டம் அனுப்பி வைக்கிறது. மீண்டும் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. அதோடு மட்டுமல்லாமல் நீங்க போறீங்க அப்படின்னாக்கா துணைக்கு 2 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட வேண்டாம். நீங்க போறீங்கன்னா தாராளமா போய்க்கலாம். இங்க இருக்கிற யாரையுமே கூப்பிட வேண்டாம். எனக்கு தனிப்பட்ட முறையில பல நண்பர்கள் நான் என்ன மனநிலையில பிபிஏ ஸ்பீடு கேஷ்ல பயணிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாமலே எனக்கே செய்தி அனுப்பியிருக்காங்க. என் அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க, போன் போட்டு பேசியிருக்காங்க. அவர்கள் யார் என்று நன்றாக தெரியும். வெளிப்படையாக சொல்றதுக்கு ஒரு வினாடி ஆகாது. இனிவரும் காலங்களில் அதை தொடர வேண்டாம். தனிப்பட்ட முறையில பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணிக்கலாம். பாலு பழனியாண்டி சார் சொல்லுவாங்க, எந்த கான்செப்டுக்கு போனாலும் சங்கமம் ஆகக்கூடிய இடம் பிபிஏ ஸ்பீடு கேஷ் என்று சொல்லுவாங்க. அது உண்மை, 100 விழுக்காடு உண்மை. எளிதானதை செய்வதை விட சரியானதை செய்வதே சிறந்ததாக இருக்கும். ஆல் இஸ் என்ரிச்னு ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராஜெக்ட் காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைக்கும் போது உண்மையாவே சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருவோம். அந்த ப்ராஜெக்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அத்தனை ப்ராஜெக்ட்லயும் நம்ம டிராவல் பண்ணி வந்தாகணும். இங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை, அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இது இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமை வெகு விரைவில் வரப்போகுது. இங்க என்னன்னா, இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல நண்பர்களை கொண்டு வந்து அறிமுகம் செய்து விட்டு
இங்கிருந்து வெளியே போய் வேற ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் போன் போட்டா கூட எடுக்காம இந்த கான்செப்டை பத்தி தவறான ஒரு கருத்துக்களை பல நபர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னா அவர்களது நேரடியில் இருப்பவர்களுக்கு. அதெல்லாம் போகாது, நடக்காது, அதெல்லாம் இருக்க வேணாம், வாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா புதியதாக வந்த நபர் இதை முழுமையாக புரிந்து கொண்டு, இல்ல இதுல உண்மை இருக்கு, இதுல இருந்து நான் டிராவல் பண்ணுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஸ்பீடு கேஷுக்குள்ள கொண்டு வந்து இணைச்சதே நான் தான், இப்ப நானே கூப்பிடுறேன் வரமாட்டியா அப்படின்னு சண்டை போடுற அளவுக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நிறைய தலைவர்கள் அணியை சரியாக கட்டமைக்கக்கூடிய நமது பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை புரிந்து கொண்ட நிறைய அணித்தலைவர்கள் ஆதரவு இல்லாம இருக்காங்க. இங்க எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, என்னை கொண்டு வந்து இணைச்சவங்க என் கூட இன்னைக்கு இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஆதரவு இல்லமாக இங்கு செயல்படும். நம்ம ஸ்பான்சர் இல்லை, லீடர் இல்லை, சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்பட வேண்டாம். அதற்காக ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு இருக்கு, ஒரு 6 நபர்களை கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டி கிட்ட வந்து நமது கோரிக்கையை நம்ம சொல்லலாம். என்னுடைய ஸ்பான்சர் சப்போர்ட் எனக்கு இல்லை, ஸ்பீடு கேஷ் திட்டத்தில் இருந்துகிட்டு ஒருவர் என்ன இந்த கான்செப்டுக்கு கூப்பிடுறாரு, அவருடைய பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி கிட்ட சொல்லலாம். அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய 6 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, 1 திருமதி அனந்தவல்லி அம்மா, 2 திருமதி உஷாராணி அம்மா, 3 திரு எஸ்பி ராஜா சார், 4 திரு பாக்கியராஜ் சார், 5 திரு பாலு பழனியாண்டி சார், 6வதாக ஜி.கே. சாமி என்று சொல்லக்கூடிய நான். இந்த 6 நபர்களை ஒருங்கிணைந்து ஒரு கமிட்டி இருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 6 நபர்கள்கிட்ட எவரிடம் நம்ம கோரிக்கையை வைக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த கமிட்டிக்கான லிங்க் அனுப்பி அந்த கமிட்டிக்குள்ள நம்மளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிறகு நமது கோரிக்கையை அந்த கமிட்டியில நம்ம சொல்லலாம். சொல்லும்போது அதற்கான தீர்வு இங்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு ஸ்பான்சர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே இனிவரும் காலங்களில் வருத்தப்பட வேண்டும். ஒரு 3 தினங்களுக்கு முன்பு திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய ஐடியா ஓபன் பண்ணி இப்ப எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி காட்டினாங்க. காட்டும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு 42,000 வேலட் யூனிட் அவருடைய ஐடியில அக்குமுலேட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 42,000 சில்லறை. இந்த 3 தினங்கள்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தார், அவ்வளவுதான். போயிட்டு வந்து இன்னைக்கு அவருடைய ஐடியா ஓபன் பண்ணி காட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 52,000 சில்லறை. ஒரு 10,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் யூனிட் அவருக்கு குமுலேட் ஆயிருக்கு. இதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு அவருக்கு என்ன நடந்திருக்கோ அதே தான் நம்ம ஒவ்வொருவருக்குமே நடக்க போகுது. இதற்கு நாம என்ன பண்ணணும் துவக்கத்தில் அப்படின்னா, 30 ரூபா கொடுத்து வேலட் ஆக்டிவேட் பண்ணணும். 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் யூனிட்டை வந்துட்டு அதுல நம்ம லோட் பண்ணணும். இதை பண்ணோம்னா போதும், நம்ம செஞ்ச அந்த வேலையை, அந்த செயலை நம் அணியில் இருக்கிறவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது பன்மடங்கு நம் மனதில் கனவில் கூட எண்ணி பார்க்காத அளவிற்கு இதுல இருந்து நமக்கு வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் வந்தது. நேற்றோட 10 நாள், இன்னைக்கு 11 நாள். என்னுடைய வேலட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, என்னோட ஐடியில 11,100 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கக்கூடிய வேலட் அக்குமுலேட் ஆயிருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, 30 ரூபா கொடுத்து வேலட் ஆக்டிவேட் பண்ணேன், 1000 ரூபா கொடுத்து வேலட் யூனிட் வாங்கி நான் ஆக்டிவேட் பண்ணேன். என் அணியில் இருப்பவர்களுக்கு இதை நான் சொன்னேன். 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. அதனுடைய விளைவு எனக்கு ஒரு 11,100 ரூபா வந்திருக்கு. இது அனைவருக்குமே நடக்கும். எனக்கு ஸ்பீடு கேஷ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, 2வது லெவல் 2,000 ரூபாய், முதல் லெவல் 500 ரூபா, 2,500 ரூபா வந்திருக்கு. அதை விட பன்மடங்கு கூடுதலாக வேலட் யூனிட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரிகர்சல் தான், இது ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்பீடு கிரிப்டோல இருக்கு. ட்ரைலரே நம்மளோட கடன் அடைச்சிரும், தேவைகளை பூர்த்தி பண்ணிரும். அப்ப மெயின் பிக்சர் ஒரு லக்ஸரி லைஃப் நமக்கு கொடுக்கும். இது ஆசை வார்த்தை கிடையாது, இது உண்மை. இதை யார் புரிந்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறார்களோ அவர்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள்.
பிபிஎஸ் ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் புரியாதவங்களுக்கு புதிர், புரிந்து கொண்டவர்களுக்கு புதையல். இது யாருக்கு புரியாது அப்படின்னா, ஜூம் மீட்டிங் பக்கமே தலை வச்சு படுக்காதவங்களுக்கு இது புரியாது. தொடர்ந்து ஜூம் மீட்டிங்க்கு வந்து இங்க சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டுக்கொண்டு கற்றுக்கொள்பவர்களுக்கு இது புதையல் புரியும். இதுதான் விஷயமே. இயற்கையின் நிலை பாரபட்சம் இல்லாத நிலை. காற்று அனைவருக்கும் வீசுது, மழை அனைவருக்கும் கிடைக்குது. அதுபோலதான் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் என்பதும் பாரபட்சம் இல்லாத நிலை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்பீடு கேஷ் திட்டத்துல நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா, இங்கு சிஸ்டம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வருமான வாய்ப்பாகட்டும், அந்த வழிமுறைகள் விதிமுறைகளாகட்டும் அத்தனை நபர்களுக்கும் பொருந்தும். நம் மனசை நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம். நேற்று வரைக்கும் எப்படி போனதோ விட்டுடலாம். அது உடைஞ்சு போன பானை மாதிரி. அதை ஒட்ட வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். இன்னையில இருந்து நான் எப்படி இருக்கணும், என்ன டெடிகேட்டடா நான் இருக்கணும், என் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையை நான் எடுத்து சொல்லணும். ஏங்க ஒரு 2050 ரூபா கொடுத்து ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம இணைஞ்சிட்டு எந்த செயலையுமே நம்ம செய்யாம இருந்தா எப்படி நமக்கு வரவு வரும்? ஒரு வேலைக்கு போயிட்டோம், ஒரு கம்பெனில இணைஞ்சிட்டோம், அங்க சொல்லக்கூடிய எந்த வேலையும் செய்யலாம், மாச சம்பளம் எப்படி கிடைக்கும்? இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா செய்யாம நம்ம அணியில இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கு இந்த தகவலை நம்ம எடுத்து சொல்லணும். இதை சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு செல்வந்தர்களாக அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். முடிந்த அளவுக்கு நம்ம பகுதியில அங்கங்க பிசிக்கல் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவோம். நமக்கு பேச தயக்கமா இருக்கு, பேச தெரியல, தெளிவா பேச முடியல அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணுவோம். இங்க நல்லா பேச தெரிஞ்ச, திட்டத்தை வெளிப்படையாக சொல்ல தெரிஞ்ச அணித்தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்தோம்னா போதும், அருகில் இருக்கக்கூடிய அணித்தலைவர் வந்து நமக்காக பேசி தருவாங்க. இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்தி என்று கூறி தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இன்னும் ஒரு 2 தினங்கள்ல ஸ்பீடு கிரிப்டோவுக்கான நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டு நம்மளிடம் கொடுத்துருவாங்க. இதுல 12 நபர்கள் 6 நபர்களை இணைச்சவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு, ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அப்ப நமக்கு தெரியும் நம்ம டீம்ல யாரு 12 நிறைவு செஞ்சிருக்காங்க, 6 நிறைவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முதல்ல சேஃபால் வேலட்ல 53 USDயை லோட் பண்றதுக்கு நம்ம இப்போல இருந்தே சொல்லிடுவோம். சிலருக்கு சொல்லும் போதே பிடிச்சுப்பாங்க, போதிக்கும் போதே புரிஞ்சிடும், சிலருக்கு பாதிக்கும் போதுதான் புரியும். சிஸ்டம் யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது. ஆக்டிவேஷன் ஒரு ஒரு பட்டனை தட்டணும் அப்படின்னாக்கா யாரோட சேஃபால் வேலட்ல 53 USD இருக்கோ அவங்களுடைய ஐடியா எல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிரும். இங்க சீனியாரிட்டியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தாலும் சேஃபால் வேலட்ல 53 USD இல்ல அப்படின்னாக்கா அவங்களுடைய ஐடி சீனியாரிட்டியில வராது. இதை நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், இதை நம்ம கடத்துவோம். இதை கடத்தி இந்த தகவலை நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி இதை வழிநடத்தி கொண்டு போனோம் அப்படின்னாக்கா மிக எளிமையாக தெளிவாக நம்மளால அவங்களுக்கு தகவல்களை சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம ஒவ்வொருவருமே இதை ஒரு உணர்வாக உயிராக நினைத்து நம்ம பயணிச்சோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு தலைமுறை தியாகம் பண்ணிட்டா போதுங்க. நாம ஒருவர் தியாகம் பண்ணிட்டா போதும், அடுத்தடுத்த தலைமுறை இங்க செல்வந்தர்களான ஒரு வாழ்க்கை வாழும். இது அதிகப்படியாக 2024 நிறைவாகிறதுக்குள்ள நம்மளால உணர முடியும். முடிந்த அளவுக்கு ஸ்பீடு கேஷ்ல ஒரு ஜூம் மீட்டிங் அலௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம ஜூமுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். தகவல்களை முழுமையாக நம்ம கத்துப்போம். கத்துக்கிட்டதை நம்ம அன்னைக்கு நம்ம கடத்துவோம். அப்ப என்ன நடக்குன்னா நம்மளுடைய வேலை குறைஞ்சிரும். இங்க நிறைய லீடருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2வது லெவல் 3வது லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை இங்க இருக்கிற லீடருங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறானது. அவர்களுக்கு சொல்லிடணும், 750 ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னாக்கா என் லீடர் கிட்ட நான் சொல்றேன், அவரு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எதையுமே கத்து கொடுக்காம இருக்கும். கத்து கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வேலை குறையும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாக நம்ம அந்த திட்டத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். இதை உருவாக்கின அந்த நபர் அவர் ஒரு ஓனர், முதலாளி என்று அவரே இதை வழிநடத்தி கொண்டு சென்று இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இதை மக்கள்
பயன்படுத்தட்டும். இந்த மக்களோட கூட இருந்து இதை நம்ம வழிநடத்தி கொண்டு போகலாம் என்று கூட இருந்து எது சரி எது தவறு எந்தெந்த இடத்துல தொய்வு ஏற்படுது என்று அதை புரிஞ்சுக்கிட்டு வழிநடத்தி கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட அணித்தலைவர்கள், லீடர்ஸ், நண்பர்கள் நம்ம கூட இருக்கும்போது இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் என்று கூறி, எனக்கு உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.